இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து இங்கிருந்து அனுப்புவாராக. ஹல்லேலூயா. என் அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய மருமகனுக்கும் பேர பிள்ளையே உங்கள் விசுவாசிகள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. எத்தனை பேர் வேத புத்தகத்தை கரத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நோட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீங்க? வசனத்தை எப்பவுமே என்ன செய்யணும்? உங்கள் மேய்ப்பர் சொல்லும் போது எழுதணும். ஹல்லேலூயா. எழுதி உங்களுடைய வீட்டில் போய் என்ன செய்யணும்? அந்த 6 நாளும் அதை உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில், பொதுவான ஜெபங்களிலே நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வசனங்களை அடிக்கடிக்கு என்ன செய்யணும்? அசை போடணும். ஹல்லேலூயா. மாடு அசை போடும் போது தான் நல்லா பால் கொடுக்குது, நல்ல பலன் உள்ளதாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம அசை போடலன்னா நம்முடைய ஆத்மா பலவீனமாக இருக்கும். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடும். வசனம்தான் நமக்கு ஜீவன், வசனம்தான் நமக்கு பலன். ஹல்லேலூயா. வசனம் தான் நம்மை உயர்ப்பிக்கும். வசனம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசுக்கு தெரியும். வசனத்தை இருதயத்தில் போன பிறகு அவன் என்ன செய்வான்? நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் பறித்து கொள்கிறான் என்று மத்தேயு 13:19-13 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு இந்த ராஜ்யத்தின் வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் உணர்வில்லாத ஒரு இருதயம் இருந்தால் விதைக்கப்பட்ட வசனமானது நம்முடைய இருதயத்திலிருந்து பிசாசு என்ன பண்ணிடுறான்? அதை திருடி கொள்கிறான், பறித்து கொள்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வசனம் தியானம் பண்ணினா அது ரத்தத்தில் கலந்துருது, அது ஆத்மாவில் ஜீவன் உண்டாக்கி தருகிறது, ஜீவ ஊற்று புறப்படுகிறது, அந்த ஆத்மா மனமகிழ்ச்சி அடைகிறது, ஆத்மா புஷ்டி ஆகிறதெல்லாம் பிசாசுக்கு தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை நம்ம இருதயத்தை விட்டு எடுத்துட்டானா அது பிறகு நம்ம நோயில், வியாதிகளில், பலவீனங்களில் அப்படியே இருப்போம், சோர்ந்து போயிடுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே இல்லையா நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நிறைய, இங்கே மட்டும் இல்லை, நிறைய சபைகளில் போயிட்டு வரோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 52 வாரம்னா கிட்டத்தட்ட 70-80 சபைக்கு போயிட்டு வரோம். எல்லா பகுதிகளிலும் போயிட்டு வரோம். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, புரியுங்களா? ஒவ்வொரு இடங்களும் போய் வரோம். பல நாடுகளுக்கும் போயிட்டு வரோம். அப்போ அங்கெல்லாம் போய் பார்க்குறோம். வசனத்தை யாரும் எழுதுறதில்லை. ஹல்லேலூயா. மேய்ப்பர் அவ்வளோ கஷ்டமாக அந்த வசனத்தை கொண்டு வந்து எப்படியாவது எங்கள் சபை உயிர்ப்பிக்கப்படணும், எங்கள் சபை வளரணும், எங்கள் சபை மேன்மை அடையணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டோடைய சித்தம். அது அவங்களுடைய உள்ளத்தில் பாரத்திலேருந்து எடுத்து கொடுக்குற அந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி வீட்டில் போய் என்ன செய்யணும்? 6 நாள் அந்த வசனத்தில், ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வசனம் கேட்கறதுனால ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போயிடுவோன்னு ஆண்டவர் எழுதி வைக்கல. அனுதினுடைய வாழ்க்கையில் அவனுடைய வசனம் இருக்கணும். வசனத்தின்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். வசனத்தின்படி ஜெபிக்கணும். வசனத்தின்படி என்ன செய்யணும்? துதிக்கணும். வசனத்தின்படி உபவாசிக்கணும். வசனத்தின்படி ஜெபித்து இரவெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கணும். அப்போ வசனம் நம்ம என்ன செய்யும்? நம்மை புடமிட்டு, நம்மை உயிர்ப்பித்து, நம்மளுடைய தேவைகளை அதுவே சந்திக்கும். பரலோகத்திலேருந்து வசனம் பூமிக்கு இறங்கி அது வெறுமையாக திரும்பாதான். பரலோகத்திலேருந்து மேகத்திலேருந்து மழை வந்து என்ன பண்ணுறது? பூமிக்கு அது பூமியை நினைத்து அதில் இருக்கிற விதைகளை முளைத்து எழுப்பி அது கனி கொடுக்க வைக்கிது. அப்போ ஒரு மழைக்கே உள்ள வல்லமை இருக்குதுன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தைகளை நீ எழுதணும். தெரியுதோ இல்லையோ, பால் கணக்கு எழுதுறோம்ல, ஏதாவது நோட் எடுத்துன்னு வரணும், பென் எடுத்துன்னு வந்து சொல்கிற வசனம்லாம் எழுதி பழகணும். அப்படி நீ பழகும் போது என்ன உண்டாகுது? உன் மேலே ஆவியானவர் இறங்கிடுவார். அப்புறம் ஆவியானவரே உனக்கு எழுத படிக்க கற்று தருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாஞ்சை பார்க்குறாரு. உன்னுடைய வாஞ்சை, உனக்குள்ள இருக்கிற பிரியம், உனக்குள்ளே இருக்கிற நேசம், உனக்குள்ள இருக்கிற பாசம், ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிற. ஹல்லேலூயா. இதெல்லாம் கவனிப்பார் ஆண்டவர். சின்ன சின்ன காரியம்தான். நீ எவ்வளோ வேகமாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர, நேரத்தோடு வரையா இல்லை இல்லையா, அப்படியே உன் வேலையை முடிச்சுட்டு வந்துன்னுக்கிறியா அப்படின்னு பார்ப்பார். அதை வச்சே நீ ஆசீர்வாதம் இழந்து போயிடுவாய். ஹல்லேலூயா. அது ஆலயத்துக்கு வரும்போது நேரத்தோடு வரணும். 8 மணிக்கு ஆலயம்னா 7:45 உள்ளே வந்து என்ன செய்யணும்? 1/4 மணி நேரம் நல்ல ஆண்டவரை பாவம் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க, உன் ஆவியினாலே உன் நாமத்தினால் என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க,
உம்முடைய ஜலத்தினாலே என்னை இருதயத்தை சுத்த மனசாட்சி வர என்னை கழுவுங்க, சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்குங்க. இன்று உம்முடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன். என்னோட பேசுங்கப்பா. என் எலும்புகள்லாம் புஷ்டியாகணும். உம்முடைய வார்த்தையினாலே என் எலும்புகள் புஷ்டியாகணும். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை என்னை விட்டு விலகணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி தாங்க. இந்த வசனத்தை கேட்கும் போதே என்னுடைய பிள்ளைகளுக்கு பலன் உண்டாவதாக. இந்த வசனத்தை கேட்கும் போது செய்வனை கட்டுகள், மாந்தரை கட்டுகள் உடைத்து எறிவீராக. அப்படி நீங்கள் ஜெபம் ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணோம்? எப்படி எலுமிச்சம் பழத்தில் உப்பு போட்டு கொஞ்ச நாள் அனுப்புறதுன்னா அது உப்பு உள்ளே இறங்குற மாதிரி நீங்கள் அப்படியே பாவரிக்கை செய்தனா உங்களுக்குள்ளே ஆவியனை இறங்குவார். இறங்கி உன்னை ஆயத்தப்படுத்துவார். உன்னுடைய இருதயத்தை என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்தி உன் இருதயத்தை பக்குவப்படுத்தி பண்படுத்தப்பட்ட இருதயமாக காணப்படும். நல்ல இருதயம் இருந்தால் தான் வசனம் சார் என்ன பண்ணும்? வேகமாக இறங்கி வேலை செய்யும். நல்ல மண்ணானது நல்ல ஏர் உழுது அது நல்ல பண்படுத்தப்பட்ட மண்ணாக இருந்தால் உடனே விதைப்பட்ட எப்படி வருது? உடனே முளைத்து எழும்புது. அதே பாறை மேலே போட்டால், அதே வடியறைக்கு போட்டால் என்ன பண்ணாது? முள்ளுள்ள இடங்களில் போட்டால் அது முளைத்து எழும்பாது. அது நொறுக்கி விடும், அதை நெருக்கி விட்டுரும். அதனால தான் ஆண்டவனை சொல்கிறார், உன் இருதயம் எப்படி இருக்கணும்? வசனத்தை கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கணும். வசனத்தை கேட்பதற்கு வாஞ்சியாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை வரப்போகிறதே, என்னோட பேச போகிறாரே, என் நிலைமையை மாற்ற போகிறாரே. ஒரே ஒரு வசனம் நம்முடைய குடும்பத்தை மாற்றிவிடும். ஒரே ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரே ஒரு வசனம் நம்ம வியாதியை முற்றிலும் அடித்து விடும். ஒரே ஒரு வசனம் நம்ம கடன் பாரத்தை முற்றிலும் எடுத்து போட்டுரும். ஒரே ஒரு வசனம் உன் வீட்டுக்காரை மாற்றி விட்டுரும். ஒரே ஒரு வசனம் தேசத்தை மாற்றும். ஒரே ஒரு வசனம் உன்னை ஊழியக்காரை மாற்றி விட்டுரும். ஒரே ஒரு வசனம் உன்னை என்ன செய்யும்? ஆத்மா ஆதாயம் செய்ய வைக்கும். நீ வரும்போதெல்லாம் 10 ஆத்மா உன் பின்னாடி வருவாங்க. ஒரே ஒரு வசனம் நீயே வியாதி மேலே கை வைப்ப, நீ அவங்க குணமாவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரங்கள் உன் மேலே இறங்கிடும். அதனால தான் சொல்கிறார், சிறிய கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாலும் ஆண்டவர் அங்கே இருப்பார். அல்லேலூயா. அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறனா வசனத்தை வச்சு தான் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்று நம்முடைய அவைகளிலும் மிக முக்கியமான அவையங்கள் 3 அவையங்கள். அல்லேலூயா. அது கழுத்துக்கு மேலே தான் இருக்குது அந்த அவயங்கள். என்னென்ன அவயம் இருக்குது அப்படின்னா, 1 வாய், 2 நாவு, 3வது உதடு. அல்லேலூயா. வாய், நாவு, உதடு. இது எங்கே இருக்குது? கழுத்துக்கு மேலே இருக்குது. புரியுங்களா? கால் கூட அவயங்கள் தான், கை கூட அவயங்கள் தான். ஆனால் அந்த கழுத்துக்கு மேலே வாய்க்குள்ளே வச்சிருக்கிற 3 அவயங்கள் இருக்குது. எத்தனை அவயங்கள்? அந்த 3 அவயங்கள் மிக முக்கியமான அவயங்கள். அல்லேலூயா. அதில் முதலாவது வாய். அங்கே சொல்லப்பட்ட நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்கிறார்? தன் வாயை காக்கிறவன் தன் உயிரை காக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு உயிர் ஏன் சீக்கிரமாக போயிடுது அப்படின்னா, அவங்க வாய் என்ன பண்ணுறதில்ல? காத்து கொள்றதில்ல. அல்லேலூயா. அதனால தான் சீக்கிரமாக பிராணம் என்ன பண்ணிடுது? உயிர் அவங்கள விட்டு போயிடுது. அல்லேலூயா. அப்போ அந்த வாய் என்ன பண்ணிக்கணும்? காக்கணும். அடுத்தது, தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். அல்லேலூயா. அப்போ வாய் எப்படி காக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறார், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். ஜாம காக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ வாயை காக்கணும்னா ஜாமம் காக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் என்ன காக்கணும்? இரவு நேரத்திலேயே 4 ஜாமம் இருக்குது. எத்தனை ஜாமம்? 4 ஜாமம். எந்த ஜாமத்தில் திருட வருவான் யாருக்குன்னா தெரியுமா? அப்போது நம்ம 4 ஜாமம் என்ன பண்ணியிருக்கணும்? ஜாமம் காத்து ஜபிக்கணும். எத்தனை பேர் ஜபிக்கணும் ஜாம காத்து? ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம் இருக்குது. நீங்கள் 3 மணி நேரம் என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கிட்டு நல்லா 1 மணி நேரம் துதித்து 1 மணி நேரம் வேதத்தை தியானம் பண்ணி 1 மணி நேரம் நீங்கள் ஜபித்தீங்கன்னா உங்களுடைய வாய் என்ன பண்ணிடும்? எதுவுமே மீறாது. மீறுமாமா? தேவையில்லாத பேசாது. அல்லேலூயா. இந்த வாயை ஏன் விரிவாக திறக்கிறேன்னா,
இந்த பிராணன் சீக்கிரமாக ஏன் வெளியே போயிடுதுன்னா, வாயில் பிராணன் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வாயில் தான் என்ன இருக்குதா? பிராணன் இருக்கிறது, உயிருக்குது, மூச்சு இருக்கிறது. அது ஏன் சீக்கிரமாக ஒருத்தர் மனுஷனை விட்டு வெளியே போயிடுது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்? அவன் காக்கிறதில்ல. அப்போது ஜெபத்தில் தான் காக்க முடியும். அங்கே சொல்கிறா பாருங்கள், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாம காக்கிறவர்களை வைத்தோம். அப்போ ஜாம காக்கிற என்ன பண்ணுவாங்க? எந்த ஒரு பிசாசின் வாய் திறக்காதபடி கட்டிடுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்கு விரோதமாக எத்தனோ பிசாசுகள் ஆவி என்ன பண்ணுது? எழும்புது. புரியுங்களா? பக்கத்து வீட்டில் எழும்பி வரும், வீட்டிலேருந்தே சில நேரத்தில் எழும்பி வரும். அப்புறம் நீ போகிற நடு ரோட்டில் போனோட எவனா வந்து என்ன பண்ணுவான்? நம்ம வண்டி நம்மளை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவான்? குற்றங்களை குறைன்னு சொல்லுவான். அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறவர்கள், புரியுங்களா, எந்த பிசாசுகள் என்ன பண்ண வாயை கட்டலாம். அல்லேலூயா. அவங்க வாயை கட்டுவதற்கு என்ன வழின்னா, ஜாம காத்து ஜெபிக்கக்கூடிய ஜாமக்காரர்களே நம்ம சபையில் எழுப்பணும். அப்படி எழுப்பினால் நிச்சயமாக என்ன செய்வார்? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. நீதிமொழி 27:18 சொல்கிறது, அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அல்லேலூயா. அப்போது எதையெல்லாம் காக்கிற? அத்தி மரத்தை காத்தனா உண்டாகும்? அதில் கனி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கனியை புசிக்க முடியும். அது மாதிரி வாயை காக்கத்தான் பிராணனை நம்ம மரணத்தை பாதுகாக்க முடியும். மரணம் என்ன பண்ணது? நமக்கு ஏற்ற நேரங்கள் வரும்போது தான் அது போகும். அல்லேலூயா. ஆண்ட சித்தத்தின்படி போகும். அப்போ வாயை காக்கும் போது பிராணனை காக்கிறோம். இங்கே சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவு பகல் ஜாமக்காரர்கள் வைத்தீங்கன்னா எல்லாத்தையும் காக்க முடியும். இங்கே நீதிமொழி 27:18 சொல்லும் போது, அத்தி மரத்தை காக்கிறவன் கனியை நல்லா புசிப்பீங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு அத்தி மரம் எதை குறிக்கிறது? கனி இல்லாத ஒரு ஜீவியம். நீங்கள் ஒரு அத்தி மரமாக இருக்கிறீங்க. இன்றைக்கி இஸ்ரவேலர்கள் அத்தி மரம். ஆண்டவர் வந்து பசியாக வராரு. நடந்து வந்தபோது பசுமையாக இருக்குது மரம், அதில் என்ன இல்லை? கனி இல்லை. உடனே அத்தி மரத்தை பார்த்து என்ன செய்கிறாரு? நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? கனி இல்லாது போயிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் சபிக்கிறாரு. அப்போ நம்ம எல்லாம் மரமாக இருக்கிறோம். ஒரு மரத்தை வந்து இந்த தோட்டத்துக்குள்ளே, இந்த ஆலயம் என்பது ஒரு தோட்டம், இந்த தோட்டத்துக்குள்ளே நீங்கள்லாம் ஒரு மரமாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு மரமாக இருக்கிறோம். இதில் கனியே இருக்கணும். என்ன இருக்கணும்? இந்த மரத்தை இந்த நம்மை நாமே ஜெபம் பண்ணி நம்மளை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கனி கொடுக்கிறவர்கள் கிறிஸ்துவர்கள். என்ன அர்த்தம்? ஏன்னா கிறிஸ்துவங்கிட்ட தான் அன்பு வெளிப்படும். உலகத்தில் வந்து சுயமுள்ள அன்பு வெளிப்படும், இல்லை மாயமானமான அன்பு வெளிப்படும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே மட்டும்தான் தேவ அன்பு வெளிப்படும். கிறிஸ்துவங்களை ஏன் நம்புகிறாங்கன்னா, கிறிஸ்துக்குள்ளே என்ன இருக்குது? கிறிஸ்துவின் அன்பு வெளியே வருதா? அப்போ கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யும்? கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுமா? சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். உனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் என்ன பண்ணுவேன்? உங்கள் மாயமார் திட்டினா கூட திட்டுங்கன்னு சொல்லுவேன். எவ்வளோனா என்னை திட்டுங்க, நான் என்ன பண்ணுறேன்? அந்த நீங்கள் திட்டினா கூட நான் உன்னை நேசித்துனே இருப்பேன் அப்படின்வாங்க. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இருக்குதா இல்லையா? உங்கள் மருமகன் மாமியாரை திட்டினா கூட என்ன பண்ணுவாங்க? மாமியார் சொல்லுவாங்க, நீ எவ்வளோனா என்னை திட்டு. நான் ஏன்னா எனக்கு கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. எங்கள் இயேசு என்ன சொன்னார்? சத்துருக்களை சிநேகி சொன்னார். நீ என்னை திட்டுறதை வீட்டாக தான் சத்துரு. என்னது? யார் சத்துரு? நம்முடைய வீட்டாக தான் சத்துரு அப்படின்னு பைபிள் எங்கே இருக்குது வசனம்? பைபிள் எங்கேமா இருக்குது வசனம்? மத்தேயு 10:36 இருக்குது பாருங்கள். மத்தேயு 10:36 என்ன சொல்கிறாரு? ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் வீட்டாரே. யாரு? வீட்டாரே. அப்போது பிசாசு ஒரு சத்துரு, வீட்டாரே ஒரு சத்துரு, உன் சரீரமே உனக்கு ஒரு சத்துரு. அல்லேலூயா. சரி என்ன சொல்லுது? உபவாசத்துக்கு போகாத, கொஞ்ச நேரம் தூங்குனது. இரவு ஜபம் எழுந்து ஜெபிக்காத, நல்லா தூங்கினே இருந்து. பிசாசு என்ன பண்ணுறான்? அவங்க மேலே கலை விதைக்கிறான். வியாதிகளையும் வறுமைகளையும் கடன்களையும் அப்புறம் பலவீனங்களையும் எழுந்து நடக்க முடியாத உன்னை படுக்க வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உன் சரீரம் சொல்லுது. அப்போ இந்த சத்துரு என்ன பண்ண? நீ சரீரமாக சத்துரு என்ன பண்ண? நீ நேசிக்கணும் ஜபத்தினால. சரீரமே நீ என்ன பண்ணாத? நான் ஜபம் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இடலாம் இருக்காத, இல்லைனா நான் உன்னை கொன்னுடுவேன் இயேசு நாமத்தினால. என்னது? கொன்னுடுன்னு சரீரத்தை பார்த்து என்ன பண்ண? நீங்கள் பேசணும். தூங்க எப்படி உனக்கு தூக்கம் வரும்? எவ்வளோ ஆத்மா மனம் திரும்பாத சுற்றி இருக்குது ஊரெல்லாம்.
புரியுங்களா? இவங்களாம் எப்படி மனம் திரும்புவாங்க? ஒரு திறப்பின் வாயில் நின்று நான் ஜெபிக்கணும், ஒரு நாளெல்லாம் நான் ஜெபிக்கணும் அந்த பட்டணத்துக்காக. அல்லேலூயா. அப்போது உன் சரீரமே உனக்கு சத்துருவாக வேலை செய்யும். சில நேரத்தில் என்ன செய்யும்? சரீரமே சத்துருவாக மாறும். அப்போ இந்த சரீரத்தை என்ன பண்ணோம்? நீ ஒடுக்கணும். ஒடுக்கணும்னு என்ன பண்ணோம்? இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கணும். இரவெல்லாம் கண் விழித்தா சரி என்ன பண்ணோம்? ஒரு அவுன்ஸ் ரத்தம் ஒன்று விட்டு மைனஸ் ஆகிடும். ஒரு நாளைக்கு ஒரு அவுன்ஸ் ரத்தம் ஒன்று விட்டு போகுதுன்னா அப்போது 2 அவுன்ஸ் ரத்தம் என்ன பண்ணுது? ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. உன் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் ஒன்று விட்டு மைனஸ் ஆகினே இருக்கணும். என்ன செய்யணும்? உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தம் என்ன பண்ணணும்? ஒரு அவுன்ஸ் நீங்கள் இரவு ஜபத்தை போட்டிங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் உள்ளே போவோம். ஒரு செக்யூரிட்டி டியூட்டி பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், அவர் இரவெல்லாம் டியூட்டி பார்த்துட்டு டியூட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய பிளட் செக் பண்ணி பார்த்தா அவருக்கு ஃபுல்லாக ரத்தம் இருக்கும். ஆனால் டியூட்டி காலையில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவருடைய கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கும். புரியுங்களா? உடம்பெல்லாம் அப்படியே மெலிஞ்சிருக்கும். அப்போ என்ன உண்டாகுது? ஒரு அவுன்ஸ் ரத்தம் அவரை விட்டு என்ன பண்ணிடுது? எப்படி இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் கண் வைத்து ஜெபிக்கும் போது ரத்தம் வேர்வையாக வெளியே போகுது, அது மாதிரி சிலருடைய டியூட்டி பார்க்கும்போது ரத்தம் வெளியே போகுது. அதே மாதிரி நீங்கள் இரவெல்லாம் ஜெபிக்கும் போது உங்கள் ரத்தம் வெளியே போகுது. அல்லேலூயா. ஏன் ரத்தம் வெளியே போகணும்? ரத்தத்தை தான் எல்லா சுபாவம் இருக்குது. ஜென்ம சுபாவம் எங்கே இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. கோபப்பட்ட சுபாவம் எங்கே இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. மற்றவங்களை அடிக்கிற சுபாவம் இருக்குது எங்கே இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. பொய் பேசுகிற சுபாவம் எங்கே இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அப்போ இரவெல்லாம் நீ கண் விழித்து ஜெபிக்கும் போது அந்த ரத்தம் மைனஸ் ஆக ஆக இப்போ ஜீவ ரத்தம் என்ன பண்ணுது? ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ரத்தம் உனக்குள்ளே வருது. அதான் ஆண்டவர் சொன்னார், தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். அல்லேலூயா. தன் ஜீவனை என்ன செய்யணும்? இழக்கிறவன் என் ஜீவனை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. ஜீவன் என்றால் உயிர். ரத்தத்தில் தான் உயிர், ரத்தம் தான் உயிர். அல்லேலூயா. அப்படி அந்த சரீரத்தை இரவெல்லாம் நீங்கள் ஜெபிக்க 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 40 பகல் 40 இரவு நாங்கள் சாப்பிடாம தூங்காமல் ஜெபிக்க அனுக்கிருபை செய்தார். எத்தனை இரவு? 40 இரவு என்ன செய்யலை? தூங்கலை. 40 பகல் சாப்பிடல. உயிரோடு தான் நின்றுக்கிறேன். அல்லேலூயா. ஏன் 40 இரவு ஜெபிக்கணும்? ஏன் 40 பகல் ஜெபிக்கணும்? ஏன் 40 இரவு ஜெபிக்கணும்னா எனக்கு 1 கோடி ஆத்மா வேணும். எத்தனை கோடி? அப்போ 1 கோடி ஆத்மா வேணும்னா இவ்வளோ ஜெபம் பண்ணால் தான் நான் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். புரியுங்களா? ஆத்மா எங்கே இருக்குது? ஆத்மா எங்கம்மா இருக்குது? விழுத்திருந்து ஜெபிக்கிறதுல தான் இருக்குது ஆத்மா. நீ எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோ ஆத்மா சபைக்கு வந்துடுது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா எப்படி ஆத்மா வர சபைக்கு? நீங்கள் ஜெபிக்கலைன்னா ஆத்மா சபைக்கு என்ன பண்ணாதே? வராது. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்க 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 தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆத்மா ஆதாயம் கொண்டு வந்துனே இருக்கும். அல்லேலூயா. அப்போது நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணி தான் இன்றைக்கி 10,000 ஆத்மாவுக்கு மேலே உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. நேற்று கூட தம்பி ஃபோன் பண்ணுறாரு, ஐயா நீங்கள் வந்து ரெட் ஹில்ஸ்க்கு அண்ணாண்ட ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் போய் நாங்கள் ஒரு 20 பிள்ளைகளை உருவாக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த 10-20 பிள்ளைங்க அங்கங்கே ஊழியம் செய்து இன்றைக்கி அவங்கக்கிட்ட 50-100 ஆத்மா இருக்குதான். நேற்று ஒருத்தர் சொல்கிறார் ஃபோன் பண்ணி, நாங்கள் எங்ககிட்ட படித்தவங்க யாருமே இன்றைக்கி சும்மா இல்லை, அவங்க எல்லாம் ஊழியக்காரனாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு விதை போட்டும் போது அது பல விதையை உருவாக்குது. அல்லேலூயா. ஒரு விதை ஒன்று தான், ஆனால் அதில் பல விதை இருக்குது. அந்த விதை தான் இயேசு. அந்த இயேசு உனக்குள்ளே வந்துடணும். அப்போது நீ ஒடுக்க உன் சரீரத்தில் ஆத்மா பலப்படுகிறது, புஷ்டி ஆகிறது, சரீரம் நல்லா இருக்குமா. அப்போ இதுபடிலாம் ஜெபம் பண்ணணும். அப்போ ஜாமம் காத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அப்போ எஜமானை என்ன செய்யணும்? எஜமானி எப்படிமா காக்க முடியும்? எஜமானை காக்கிறவன் எப்படி இருப்பானா? அப்போ எஜமான் சொல்லுகிறவதெல்லாம் நம்ம காத்து கொண்டோம்னா நம்ம கனமடைவோம் என்று லூக்கா 12:37 சொல்கிறார் பாருங்க. எஜமான் வரும்போது விடுத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவர்கள் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்திருக்க செய்து சமயமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எஜமான் வரும்போது நம்மளாம் எப்படி இருக்கணுமா? விடுத்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரராக இருக்கணும். நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? எஜமான் வராரு அப்படின்னா நம்ம தூயின்னு இருக்க முடியுமா?
அப்போ எஜமானை காக்கிறவன் கனமடைவான். எஜமான் வரும்போது விடுத்திருக்கிறவளாய் காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். அவர் அரை கட்டி கொண்டு அவர்களை வந்திருக்க செய்து சமயமாக வந்து அவர்களுக்கு நமக்கு ஊழியம் செய்வார் என்று என்ன பந்தி இருக்குது? ஒரு நல்ல கல்யாணம் இருக்கிறது. அல்லேலூயா. நடு வானத்தில் என்ன இருக்குது? ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் மணவாட்டி போய் நிற்கும் போது நமக்கு ஆண்டவர் பந்தி ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த எஜமான் வரும்போது நீங்கள் விடுத்திருக்கலாக இருக்கணும். புத்தி உள்ள கண்ணிக்கு என்ன பண்ணாங்க? விடுத்திருந்து தன்னுடைய என்ன செய்தாங்க? விழுத்திரவளாய் காணப்பட்டு ஆண்டவராக இயேசுவை காணும்படி அவர்கள் எப்போதும் என்ன பண்ணாங்க? புத்தி உள்ளதாக இருந்தாங்க. புத்தி உள்ளவர்கள் எப்போதும் விழுத்திருப்பார்கள். புத்தி உள்ளவர்கள் எப்போதும் அபிஷேகத்தால் நிரப்பியிருப்பார்கள். புத்தி உள்ளவர்கள் எப்போதும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு பணிவிடை செய்துனே இருப்பாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. புத்தி இல்லாதவர் என்ன பண்ணுவாங்க? தூங்கினோம், அப்புறம் அசதியாகவும் ஆண்டோடைய சித்தத்தை செய்யாமல் உலக மாம்ச சித்தத்தை செய்துக்கின்னு நானும் கர்த்தருக்குள்ள இருக்குன்னு சொல்லிக்கினே காலத்தை ஓட்டுவாங்க. அல்லையா? ஆனால் புத்தி உள்ளவர்கள் இடத்துல ஒரு எண்ணம் இருந்தது, அந்த அபிஷேகம் இருந்தது. அவங்கள என்ன பண்ண முடியல? அவங்க எஜமான் வரும்போது கரெக்டாக எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஏன்னா அவங்க விடுத்திருந்தாங்க. எஜமான் எப்போ வருவார்? ஜாமத்தில் வருவார், நடு ராத்திரியில் வருவார் என்று மத்திய 25:6 வாசிக்கிறோம். எஜமான் எப்போ வருவாரா? நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படணும். அல்லையா? யார் புறப்படுவாங்க? ஆயத்தமாக இருக்கிற. அப்போது நீ நல்ல கனி உள்ள மரமாக இருக்கணும். உன் மரத்தில் கனி இருக்குதா அப்படின்னு உன்னை நீயே சோதித்து பார்க்கணும். 10 வருஷம் ஆலயத்துக்கு வந்த கனி இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் இருக்குமா மரம்? இருக்காது. நீங்கள் அடுத்த வருஷம் வருவீங்களா வர மாட்டான்னு தெரியும். கனி கொடுத்தா வருவீங்க. அல்லையா? கனி இல்லைன்னா மரணம். அந்த மரம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் அப்படின்னு நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. அல்லையா? இந்த மரம் இந்த வருஷம் விட்டு விடுங்க அப்படின்னு பரிந்து பேசி கொண்டு இருக்கிறோம். ஊழியக்காரர், உங்கள் ஊழியக்காரர் பேசுகிறாரு, இந்த வருஷம் விட்டுவிடுங்க, அடுத்த வருஷம் கட்டாமல் தந்துடுன்னு. அப்போ கனி கொடுக்கலன்னா அந்த மரம் எதுக்கு? புரியுங்களா? அப்போ கனி உள்ள மரமாக இருப்பதுக்கு தான் ஆலயம். புரியுங்களா? அன்பாக கிறிஸ்துவின் அன்பு வந்து தான் ஆலயத்தில் வந்து தான் அந்த அன்பு உருவாகுது. ஒரு மேய்ப்பின் கீழே தான் அது உருவாகுது. வேறு எங்கேயுமே அந்த அன்பு என்ன பண்ணாது. வேறு எதனா ஒரு மீட்டிங் போய் டக்குன்னு உட்காந்து அவளுக்கு உருவாகிடுமா? எங்கே ஆலயத்தில் இருக்கிறீங்களோ அங்கே கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் வார்த்தை அந்த அன்பை உருவாக்கி தருது. புரியுங்களா? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அப்போ நீங்கள் அது இருந்தால் தான் நம்ம சகிக்கிற குணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் ஆத்ம ஆதாயம் நடக்கும். புரியுங்களா? நீங்கள் சகலத்தை தாங்கினா உங்களை யார் எது சொன்னாலும் தாங்கக்கூடிய அதுக்கு ஒரு பலனை கொடுப்பார் ஆண்டவர். அல்லையா? அப்போ அது நிமித்தம் ஆத்ம ஆதாயம் செய்வீங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் கனி கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக வீடே ரசிக்கப்பட்டுரும். இப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கீங்களே, அப்போது நீங்கள் கனி உள்ளவளாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டாரெலாம் ரசிக்கப்படுவாங்க. அவங்க சத்ருவாக மாற மாட்டாங்க. இல்லை நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னு வச்சுங்க, நீங்கள் கனி கொடுக்கலை 10 வருஷமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டார் எல்லாம் உங்கள் மேலே பாய்வாங்க. சத்ருவாக வந்து உன்னை வீட்டை விட்டே தட்டி விட்ருவாங்க. சில நேரத்தில் நீ வீட்டை விட்டு ஏன் ஓடுறதானா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீ ரசிக்கப்பட்டதுனால எங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, கனி கொடுத்தா தான் சந்தோஷம், கனி கொடுக்கலன்னா நீ உன் கடவுளை போ, எங்கள் வீட்டையே வராதிங்க அப்படின்னு தட்டி விட்றோன்னு பார்த்துருக்கோம். அப்போது ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும்? உங்களுடைய சொந்த மந்தலுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? கனி உள்ளவளாக இருந்தால் தான் அந்த வீடு ஃபஸ்ட்டு நீ ரட்சிக்கப்பட்டாய், உன் நிமித்தம் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. அப்புறம் வீட்டார் நிமித்தம் சொந்த மந்தலாம் ஆலயத்துக்கு வருவாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ரட்சிக்கப்பட்டது நிச்சயமாக இயேசு என்னோட இருக்கிறாரு, எப்படின்னு என் வீட்டாரெலாம் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு உனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவங்கள வச்சு சாட்சி கொடுப்பார் ஆண்டவர். நான் உங்களை நிற்க வச்சுட்டு அவங்கள சாட்சி கொடுப்பார். நம்ம எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டால், ஐயோ அவங்களா வாயை திறந்தாவே என்ன பண்ண முடியல, வாயை திறந்தாலும் பிராணன் வெளியே போயிது தான். என்ன திறந்தா வாயை அவங்க திறந்தாவே என் மூச்சு வெளியே என்ன பண்ணிடுது, ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க, பிபி ப்ரெஷர் வந்துடுது. அது மாதிரி சொல்லக்கூடாது. அப்படின்னா ஆண்டவர் சாட்சி யாரை வச்சு கொடு, புறஜாதிகளை வச்சு நம்மளை கணக்கு கேட்பாராம். அந்த புறஜாதிகளுக்கு முன்பாக, ரட்சிக்கப்படாத சந்ததிக்கு முன்பாக நம்ம சாட்சியாக வாழ்வது தான் கிறிஸ்தவன். புரியுங்களா? வேறு எதுவும் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல. சாட்சியாக வாழனா கனி கொடுத்துருக்கணும். கனி இருந்தால் சாட்சியாக வாழலாம். கனினா அன்பு இருக்குதா, நீடிய பொறுமை இருக்கிறதா இல்லையா? ஆண்டவரே எனக்கு 10 வருஷம் நான் ஆலயத்துக்கு வரேன்,
இந்த அன்பு எனக்குள்ளே உருவாக மாட்டேங்குது. இது வரைக்கும் எனக்கு சுயமுள்ள அன்பு தான் இருக்குது, மாயமலான அன்பு இருக்கிறது. ஆனால் எனக்கு உன்னுடைய அன்பு எனக்கு வேணும். உண்மை போல் நான் வாழ்ந்து காட்டணும். நீ எப்படி வாழ்ந்தாயோ அது மாதிரி நானும் வாழ்ந்து காட்டணும். அப்படிப்பட்ட அன்பு எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் வசனத்தினால உன்னை உருவாக்குவார். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். சீக்கிரமாக இந்த அம்மாவை ஒரு நல்ல கனிவுள்ள மரமாக இந்த சபைக்கு உருவாக்கி தருவார். நாங்கள் பெரியபாளையத்துக்கு ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தோம். அப்போ பைபிள் கிளாஸ் நடத்தும் போது அதில் ஒரு விசுவாசி ரொம்ப வேகமாக வளர்ந்தாங்க. என்ன செய்தாங்க, நிறைய சத்தியத்தை கேட்டு வளர்ந்துக்கினே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வாரத்துக்கு ஒரு 3 ஆத்மா 4 ஆத்மா அந்த பெரியபாளையத்துக்கு வர கோயிலுக்கு வரவங்கெல்லாம் கூட்டின்னு வந்துடும். ஏசு தான் நல்ல தெய்வம், ஏசு உன்னை ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுப்பான்னு சொல்லி இந்த மகன் என்ன பண்ணுவாங்க, போய் அங்கே அந்த கோயிலாண்ட வரவங்கெல்லாம் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி சுவிசேஷம் அறிவித்து அந்த சபைக்கு 2-3 ஆத்மா வாரத்துக்கு என்ன பண்ணே இருக்கோம், வந்துக்கினே இருக்கும். மாதத்துக்கு 10 ஆத்மா வந்துடும். இப்படியே 10 வருஷம் அந்த அம்மா சபையிலேருந்து எவ்வளோ பேர் வரும், வாரத்துக்கு 4-5 பேர் வந்தா யோசித்து பாருங்கள். அப்போது ஆத்மா ஆதாயம் அவ்வளோ வேகமாக செய்தாங்க. காரணம் என்ன, கனி உருவான பிறகு ஆத்மா ஆதாயம் வந்துடுது. என்ன வந்துடுது, ஆத்மா ஆதாயம் வந்துடுது. இது எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? நல்லா கனி கொடுக்கணும். 2வது சாட்சியாக வாழணும். 3வது ஆத்மா ஆதாயம் செய்யணும். இப்படி செய்தீங்கன்னா உங்கள் வாயை நீங்கள் காத்திருக்கிறீங்க, உங்கள் வாயினுடைய பிராணையை காத்துக்கொள்கிறீங்க. அதுக்கடுத்தது உங்கள் எஜமானை காத்துக்கொள்கிறீங்க. அப்புறம் அத்தி மரத்தை காத்துக்கொள்கிறீங்க. அப்போது விழுத்திருக்கிறீங்க. அப்போ நித்திய ஜீவன் பெறுகிறீங்க. ஆண்டவராகிய இயேசு வரும்போது நீங்கள் அவரோடு போயிடுறீங்க. அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் ஒரு வாயை காக்கிறதுனால நடக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கிறோம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 39:1, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். அல்லேலூயா. பாருங்கள், வாய் எதனால் அடக்கிறாங்க? நீங்கள் எல்லாம் போய் நம்ம என்ன செய்யணும், துன்மார்க்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னா கடிவாளம் என்ன பண்ண, கடிவாளம் பார்த்துக்கிறீங்களா? மூக்காங்காயின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அல்லேலூயா. கடிவாளம் என்பது எதை குறிக்கிறது? மாடு ஆடோ குதிரைகளோ வேகமாக ஓடும் போது அதை போட்டு இழுத்தாங்க என்ன பண்ணுது, அதுக்கு வழி எடுத்து உடனே ஸ்டாப் ஆகிடும், நின்றுடும். அல்லேலூயா. மாடு என்ன சொல்கிறாரு அங்கே சொல்ல பாருங்கள், என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் உங்கள் வாய் என்ன பண்ணிக்கணும், எது வரைக்கும்? துன்மார்க்கன் முன்னாடி நிற்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வாயை திறக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போது அந்த வாயை நீங்கள் காத்து கொள்றதுனால, அடக்கி வைக்கிறதுனால அதனால் என்ன உண்டாகுது, துன்மார்க்கனே ரட்சிக்கப்படுறதுக்கு வழிவசம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கன்னு இருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம வாய் என்ன பண்ணோம், மூச்சு விடக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது, அமைதியாக நிற்கணும். அல்லேலூயா. அமைதியாக காத்து கொண்டால் அது பாவம் வாயில் என்ன பண்ணாது, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து கொண்டேன். அப்போது நாவினால் பாவம் செய்யறதுக்கு வழி இருக்குது. நீங்கள் ஏதாவது பேசுவீங்க, புரியுங்களா? அந்த பேச்சு கோபம் ஊட்டுற மாதிரி இருந்தால், இல்லை மற்றவங்களுக்கு இருதயத்தை உடைக்கிற மாதிரி இருந்தால், இல்லை மற்றவங்க வேதனை உண்டாகிற மாதிரி பேசுனா, அப்போ நீ பாவம் செய்யிட்டுன்னு அர்த்தம். எதில் செய்யிட்டு, நாவினாலே பாவம் வந்துடுச்சு. இப்போ நாக்கு கூட பாவம் செய்யுதே, குடிக்கிறாங்கன்னா அது பாவம், அப்புறம் விபச்சாரம் பண்ணாலும் பாவம். ஆனால் நான் பேசுறது கூட பாவம்னு தெரிஞ்சுக்க நமக்கு என்ன பண்ணோம், ஒருத்தரை எப்படி பேசணும், அவங்கள கடிந்து கொண்டு அவங்கள விளைவினை உண்டாக்குற மாதிரியோ, இல்லை பாவத்தை தூண்டி வர மாதிரி பேசுறதுனால, இல்லை எரிச்சல் உண்டாகிற மாதிரி பேசுறதுனால, இல்லை அவங்க விளைவினப்பட்டு போகிற மாதிரி பேசுகிற மாதிரி நம்ம பேசக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நாவில் பாவம் வரும், அதை நீ என்ன செய்யணும், நாவை காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி காத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாகும் சொல்லுங்கம்மா? உங்கள் வாயை நீங்கள் காத்துக்கொள்கிறீங்கன்னா, பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து கொண்டதுனாலே என் வாயை கடிவாளத்தால் அடைக்க வைப்பேன் என்று சொன்னதுனால துன்மார்க்கன் முன்னாடி நான் எப்படி இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம். அல்லேலூயா. யாக்கோபு 1:26 சொல்கிறது பாருங்கள், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். நீங்கள் நாவை அடக்காமல்
புரியுதுங்களா? நாவை அடக்காது இருந்தீங்கன்னா தேவ பக்தி இல்லை. தேவ பக்தி எப்போ வரும்? நாவை அடக்கும் போது. அல்லேலூயா. தேவ பக்தி யாராக இருந்தது? நோவா இருந்தார். தேவ பக்தி குடும்பமாக இருந்தது. முழு குடும்பம் பரலோகத்து ராஜ்யத்தை சுதந்திரிச்சுது. அல்லேலூயா. அப்போ தேவ பக்தி உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா நாம் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? நாவை அடக்கணும். அல்லேலூயா. நாவை அடக்காமல் இஷ்டத்துக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது? அது பேசுகிற மாதிரி நீங்கள் பேசினக்கூடாது. நாவு நீங்கள் அடக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. சொல்கிறா பாருங்கள், தன் இருதயத்தை வஞ்சித்து நாவை அடக்கலைன்னா அவங்க இருதயத்தை வஞ்சிக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்கள் இருதயத்தை நீங்கள் வஞ்சித்தா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அனானியா சப்பரிகள் என்ன பண்ணாங்க? காணிக்கை வஞ்சித்தாங்க. ஆவியானவர்கிட்ட போய் பேசுனாங்க. பேதுரு கேட்குறாரு, நீங்கள் தேவனிடத்தில் போய் பேசுனீங்களே அப்படின்றாரு. உடனே என்ன ஆச்சு? அவங்க அந்த அந்த இருதயத்தை வஞ்சித்ததுனால, ஆவியானவரை வஞ்சித்ததுனால அவங்களுடைய மரணம் சபைக்குள்ளே வந்துடுச்சு. அல்லேலூயா. வெளியே போய் கூட ஆராதனையில் வெளியே போய் கூட எங்களை மறிச்சிருந்தா பரவாயில்ல. ஆலயத்திலே ஒருத்தர் ஆராதனை செய்யும் போது மறிக்கிறாங்கன்னு எப்படி இருக்கும்? அது எவ்வளோ வேதனைக்குரியது. அப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும் போது தான் அங்கே வாசிக்கலாம். நீதிமொழி 10:19, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குறவனோ புத்திமான். அல்லேலூயா. சொற்கள் மிகுதி, பேசினே இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. சொற்கள் புரியுங்களா? பேச்சில் சொற்கள் உருவாகுது, எழுத்துக்கள் உருவாகுதா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. புரியுங்களா? தேவையில்லாத என்ன? அதாவது ஒருத்தர் தூண்டுற பாவத்தை தூண்டுற மாதிரியோ, கோபத்தை தூண்டி விடுற மாதிரியோ, அவங்களுக்கு பலவீனத்தை உண்டாக்குற மாதிரியோ, இல்லை அவங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குற மாதிரியோ, இல்லை அவங்க செய்யாத காரியத்தை செய்துன்னு சொல்கிறதுனாலையோ உங்களுக்கு அங்கே பாவம் உருவாகிடுது. அதனால தான் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான். அப்போ உதடு என்ன செய்யணுமா? நீங்கள் அடக்கணும். அல்லேலூயா. நீங்கள் தான் புத்திமான். தன்னுடைய உதடை அடக்கிட்டா புரியுங்களா? உதடும் பாவம் செய்யுது, நாவும் பாவம் செய்யுது, அடுத்தது வாயும் பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது மூணுமே அவயங்கள் மிக முக்கியமான அவயங்கள் நம்ம சரீரத்தில். இதுதான் ஆவியோடு கனெக்ட் ஆகியிருக்கிறது. அதனால தான் நம்ம உயிர் போகிறதுக்கு வழி என்னென்னா புரியுங்களா? இந்த வாயும் இந்த உதடும் இந்த நாவும் உயிருக்கு பக்கத்திலேயே இருக்குது. எங்கே இருக்குது? உயிருக்கும் நாவுக்கும் பக்கத்திலேயே இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறது? ஒருத்தர் உயிர் ஏன் போயிடுதுன்னா அவங்க பேச்சே போயிடுது. புரியுங்களா? அதனால தான் நீங்கள் நல்ல சத்தமாக துதித்து பாடணும், நல்லா ஜெபிக்கணும். அந்த நாவில் ஜெபிக்கணும், அந்த நாவினால் துதிக்கணும், அந்த உதடினாலே சோத்திர பலி செலுத்தணும். இப்படி செலுத்தினா உயிர் என்ன பண்ணுது? ஆயுஷ் நாள் கூட்டுது. அல்லேலூயா. யார்கிட்டையும் சும்மா போய் நீங்கள் பேசுறதை காட்டிலும் நீங்கள் ஒரு 100 சோத்திர பலி டெய்லி சொல்லி பாருங்கள், ஒரு 1000 சோத்திர பலி சொல்லி பாருங்கள், ஒரு 10 பாடலை பாடி பாருங்கள். இப்படி என்ன ஆகும்? நல்லா கைத்தட்டி நல்லா பாடினீங்க என்ன உண்டாகும்? கைத்தட்டும் போது என்ன உண்டாகுது? கைத்தட்டும் போது நம்ம உண்டாகும்? நம்ம பாடியில் என்ன உண்டாகும்? கைத்தட்டி பாடும்போது நம்முடைய இதயம் வந்து பிபி ப்ரெஷர்லாம் போயிடுமா? நல்லா கைத்தட்டி பாடினா என்ன போயிடும்? சத்தமாக கைத்தட்டி சவுண்டு உனக்கே கேட்கணும். கைத்தட்டு பிறகுலாம் மற்றவங்க பார்த்தீங்கன்னா கைத்தட்டினாங்கன்னா அவங்களுக்கே கேட்காது. ஆண்டவரை மகிழ்ந்து களி கூறும்போது எப்படின்னா நல்லா கை தட்டினீங்கன்னா இந்த அதிர்வு என்ன உண்டாகுது? இதயத்தில் இருக்கிற அடைப்பெல்லாம் நம்ம விட்டு போயிடுது. அல்லேலூயா. நல்லா கை தட்டி நல்லா பாடி பாருங்கள், அடைப்பு இருக்காது, பிபி வராது, ப்ரெஷர் வராது. நம்ம உம்முன்னு உட்காந்துட்டு அந்த 3 மணி நேரம் பாடுறதில்ல, கை தட்டுறதில்ல, அப்படியே வர்றது, அப்படியே போனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த வியாதி பெருசாகிடுது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க, என்னங்க இவ்வளோ பலவீனமாக இருக்குதுன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்கள் பாடியிலேருந்து ரிலீஸ் பண்ணணுன்னா நல்லா கை தட்டுனீங்கன்னா என்ன ஆகும்? இதயம் வந்து அதிருதில்ல, அந்த சத்தத்தினால ஆட்டோமேட்டிக் இதயம் என்ன பண்ணும்? சொல்லுங்கள், என்ன பண்ணும்? இதயம் வந்து நல்லா கைத்தட்ட இதயம் நல்லா புதிதாக மாறும். அப்புறம் நல்லா வாய்த்தந்து பண்ண என்ன உண்டாகும்? நல்லா வாய்த்தந்து பண்ண என்னம்மா உண்டாகும்? வாய்த்தந்து பண்ண என்ன உண்டாகும்? வாய்த்தந்து நல்லா பாடினீங்கன்னா நுரையீரல் புதுசாக மாறும். என்ன மாறும்?
அதை தான் நல்ல பாடல் ஏன் பாடுறாங்க, பாடுறதுக்கு வரத்துக்கு என்ன காரணம்னா நுரையில் நல்ல ஷார்ப்பாக நல்லா இருந்தால் தான் பாட முடியும். அதுக்கு தான் நல்லா வாயத்தை என்ன செய்யணும், வாயில் ராகம் இருக்குதோ இல்லையோ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா பாடணும். அல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடணும், ஆண்டவரை மகிழ்ந்து பாடணும், இரவெல்லாம் பாடணும், நடுராத்திரில இருந்து பாடணும். புரியுங்களா? இப்படி பாட 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 நுரையில் என்ன பண்ணோம், புதுசாக மாறுது. அல்லேலூயா. நம்ம சாப்பிட்றதுனால இல்லை, நீ துதித்தாலே உனக்கு கட்டு உடஞ்சிது. அல்லேலூயா. துதிக்கும் போதே பிசாசு போய் என்ன பண்ணிடுறான், ஐயோ இந்த ஏரியாக்கே வரமாட்டேன், எப்போ பார்த்தாலும் வாயத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க. நாவினால் துதிக்கிறாங்க, வாயினால் துதிக்கிறாங்க, உதடினால் துதிக்கிறாங்க. அப்புறம் நல்லா முழங்கால் படிட்டு நீங்கள் நல்லா சோம் பண்ணிங்கன்னா 1 மணி நேரம் முழங்கால் போட்டு 1 மணி நேரம் முழங்கால் நின்னால் மூட்டு வலியே வராது. அல்லேலூயா. என்ன வராது? நல்லா முழங்கால் படிட்டு நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள், உங்கள் மூட்டு வலிக்கு அங்கே சான்ஸே கிடையாது. வருமா மூட்டு வலி? கரெக்டாக அந்த பிளட் வந்து அங்கே சர்க்குலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? அது பிறகு பார்த்தீங்கன்னா முழங்கால் படிடும் போது பிசாசு தானாக வந்து கீழே கவுந்து கெடுப்பான். நீங்கள் முழங்கால் படிடும் போது உங்களுக்கு விரோதமாக எழுமினை செய்வனை கட்டம் மாந்திரை கட்டுகள் எந்த கட்டு இருந்தாலும் முழங்கால் நின்னால் மட்டும் பிசாசு என்ன பண்ணுறோம், சாஷ்டாமல் உங்களுக்கு முன்னாடி வந்து விழுந்து இனிமேல் அப்பா என்னை விட்டுடு நான் போயிடுறேன் அப்படின்னு உங்கள் ஆவிக்குரிய கண்ணை திறந்து ஆண்டை காட்டினான்னா எத்தனையோ பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழுமெல்லாம் எங்கே இருக்கும், முழங்காலுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்குது, அது சாஷ்டாமல் விழுந்து மண்டிட்டு என்னை விட்டுடுங்க நீ முழங்கால் படிடாது. அதுதான் தானியேல் 3 வேளையும் முழங்கால் பட்டதுனால சிங்கமாக என்ன பண்ணுது, வாயை மூடின்னு கம்மனை உட்காந்துக்குது. அல்லேலூயா. நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒன்று சிங்கத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னே அது விழுந்துட்டுருக்கோம், இல்லை சிங்கத்தை பார்த்து நம்ம என்ன பாதி உயிர் போயிட்டுருக்கோம். போய் அங்கே விடும் போதே உயிர் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. அவங்ககிட்ட உண்மை இருந்தது, விசுவாசம் இருந்தது, முழங்கால் ஜபம் இருந்தது, அப்புறம் சட்டத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய வல்லமை இருந்தது. அப்புறம் அவனுக்குள்ளே என்ன, அது குற்றம் கண்டுபிடிக்க முடியல, குற்றம் இல்லாத வாழ்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தானியேலை போல் நம்ம வாழணும்ல. சொல்லுங்கள், ஒரே ஒரு வாழ்க்கை தான். சும்மா அப்படியே அழுதுகின்னு புலம்பிங்கன்னு வாழ்ந்திருந்தா சோத்துங்க இல்லை, வீட்டுங்க இல்லை, எதுவும் இல்லாத வாழ்ந்து எப்படி ஆண்டவர் பரலோகத்தை திறந்து ஆசீர்வாதங்களை பொழியினா நம்முடைய முழங்கால் போட்டால் ஆட்டோமேட்டிக் கணவன் மனம் திரும்புவார், மனைவி மனம் திரும்புவாங்க, பிள்ளைங்க மனம் திரும்புவாங்க. கேட்காத பிள்ளைங்க, கீழ்ப்படியாத பிள்ளைங்க கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். தேவனுக்கு பயப்படாத குடும்பம் பயப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா முழங்கால் அவ்வளோ வல்லம் இருக்குது. மூட்டு வலி ஒன்று விட்டு போயிடுது, பிசாச சாஷ்டாமல் விழுந்து கெடுப்பான். அப்போ முழங்கால் நம்ம ஏன் போடுறதில்ல, நமக்கு தெரியல முழங்கால் நான். அல்லேலூயா. ஜபன்னாவே பிசாசுக்கு பலவீனம். ஜபத்தில் பிசாசுக்கு என்ன உண்டாகுது, பலவீனம் உண்டாகுது. அவன் போடுற திட்டங்கள் தீர்மானம் நிறைவேறாது போயிடுது. அப்போ ஜபன்னாவே நமக்கு கொண்டாட்டம் ஆகிடணும். ஆனால் நமக்கு கல்யாணம்னா கொண்டாட்டமாக இருக்குது, அப்புறம் பர்த்டேனா கொண்டாட்டமாக இருக்குது. ஜபனா அப்படியே வேதனைப்படுறோம். ஐயோ ஜபம் எதுக்கு, உபவாசம் ஜபனா இன்னும் வேதனை ஆகிடுது. ஜபனா பரவாயில்ல, இப்போ உபவாசம் ஜபம் அதில் வந்துடுச்சு. அல்லையா, சாப்பிடாதே எப்படி ஜெபிக்கிறது, அப்போ இன்னும் வேதனை வருது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ளே வேதனைப்படுத்துகிற ஆவி உள்ளே இருக்கிறனால தான் அவங்களுக்கு வேதனை தெரியுது. ஆனால் எங்களுக்கு ஜபன்னாவே சந்தோஷமாக இருக்குது. அல்லையா. இந்த வருஷம் மட்டும் ஆவியானவருடைய ஒத்தாசையில் கிருபையினாலே நாக்பூரில் ஒரு 72 மணி நேரம் ப்ரேயர் போட்டோம். இந்த வருஷத்தில் போன வாரத்துக்கு முந்தான வாரம் ஜூன் மாதத்தில் நாங்கள் போட்டது 72 ஹவர்ஸ் ப்ரேயரு. எங்கே போட்டோம்? உத்தரமேரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அல்லையா. அடுத்த மாதம் ஆகஸ்ட்டில் பெங்களூரில் 72 ஹவர்ஸ் ப்ரேயரு. போன வாரம் மதுரையில் 24 ஹவர்ஸ் ப்ரேயரு. புரியுதுங்களா? அடுத்த வாரம் செகண்ட் வீக்கில் ஜூலை ஆகஸ்ட்டில் தூத்துக்குடியில் ஜபம் 2 நாள் ஒரு சர்ச்சில் ஜபம். புரியுங்களா? எங்கெல்லாம் ஜபம் இருக்குதோ ஒன்று நம்மளும் பாதுகாக்கப்படுறோம், ஒன்று சபை பாதுகாக்கப்படுது, ஆத்மா ஆதாயம் பெருகிறது. அல்லையா. அப்போ முழங்கால் போட்டு ஜபிக்கும் போது சாஸ்திரம் என்ன பண்ணிடுறான், விழுந்து கெடுக்கிறான். அது உங்களுக்கு தெரியணும். அதனால தான் முழங்கால் நின்று செபிக்கணும், நேரத்தோடு வந்து செபிக்கணும். உபவாசம் சொன்ன பிறகு நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டு சமூகத்தில் வந்துடணும். அடுத்து நீ சரீரத்தை ஒடுக்கும் போது நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் என்ன பண்ணுது, ஜென்ம சுபாவம் சரீரத்தை ஒடுக்கும் போது, இப்போ நாங்கள் 3 இரவு 3 பகல் தூங்காமல் உபவாசம் சாப்பிடாமல் ஜெபிச்சா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே இச்சை என்ன பண்ணுது, நமக்குள்ள இருக்கிற இச்சை இருக்குது பாருங்கள், அது தூண்டி விடுவான். இச்சையை பிசாசு என்ன பண்ணுவான், தூண்டி. இச்சையினுடைய அந்த அணுக்கள் செத்து போயிடுது. அல்லையா. அணுக்கள் சாகும் போது பரிசுத்தம் அடைகிறோம். பரிசுத்தம் அடையும் போது தேவனை தரிசிக்கிறோம். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயம் தானே சுத்தமாகுது. 3 வேளை சாப்பிட்டுட்டு நமக்கு தூங்கியிருந்தா இருக்கிற ஆவிலாம் மேலே வந்து நம்மளை பலவீனப்படுத்தும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஒரு விசுவாசின்னா அவன் என்ன பண்ணியிருக்கணும், ஊழியக்காரன் இருந்தாலும் விசுவாசி இருந்தாலும் ஜெபத்தில் வளரணும். புரியுங்களா? ஜெபிக்கிற சபை பாவம் செய்யறதுக்கு சான்ஸே கிடையாது. ஜெபிக்கிற சபை பரலோகம் போயிடும். ஜெபிக்கிற சபை எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஜெபிக்கிற சபை ஆத்ம ஆதாயம் பண்ணுறோம். ஜெபிக்கிற சபை வறுமையில் இருக்காது. ஜெபிக்கிற சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து போஷிப்பார். அல்லேலூயா. இன்னும் எல்லா தேவைகளையும் அந்த சபை கொண்டு வராரு. புரியுங்களா? ஆத்மாலாம் திரளாக இருக்கிறது, அறுவடை மிகுதியாக இருக்கிறது. இந்த ஆத்மாக்கெல்லாம் திரட்டினா என்ன பண்ணோம், இங்கே ஒரு 24 மணி நேரம் என்ன பண்ணோம், எதையுமே சாப்பிடாம, புரியுங்களா, 24 மணி நேரம் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நாளை காலையில் 6 மணி வரைக்கும் என்ன செய்யணும், இந்த 8 ஜாமத்தில் அப்படியே விழுந்து கிடந்து சோத்திரம் பண்ணிக்கினே துதித்துக்கினே நீங்கள் இருந்துக்கினே ஜெபித்துக்கினே இருந்தீங்கன்னா எல்லா குறிப்பை வச்சு சோத்திரம் பண்ணி 24 மணி முடிச்சு பாருங்கள், இந்த சபையை ஆண்டார் ஆயிரங்களாக மாற்றிடுவார். அல்லேலூயா. பக்கத்தில் பிளாட்டை வாங்க சொல்லுவார். போய் அந்த பிளாட்டை வாங்க, 10 லட்சம் கொடுத்து, 20 லட்சம் கொடுத்து, 40 லட்சம் கொடுத்து பணத்தை எத்தனை கொட்டுறதுக்கு ஆளுகுது. இந்த சைடு சுற்றி பின்னாடி இந்த பேக் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி ஒரு 1000 பேருக்கு ஆத்மாவை ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. ஜபத்தினால அது வரைக்கும் நம்ம உயிர் போகாது. என்ன போகாது? உயிர் இயேசுக்கிட்டுக்கு தான் இருக்குது. ஒருத்தருடைய உயிர் போகணும்னா இயேசு சொல்லாமல் போகாது. புரியுங்களா? இயேசு சொன்னால் தான் என்ன பண்ணோம், போகும். யூதாசுடைய உயிர் யாருக்கிட்ட இருந்தது? இயேசுக்கிட்ட இருந்தது. ஏசு சொன்னார், என்னை ஒருத்த காட்டி கொடுப்பான். அவன் என்ன பண்ணியிருக்கணும், மனம் திரும்பிட்டு இருந்தால் உயிர் போயிருக்குமா? போயிருக்காதா? மனம் திரும்பி இருந்தால் யூதாஸ் உயிர் போயிருக்குமா? கயிறு தூக்கின்னு போயிருப்பானா? ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிது. அதான் ஆண்டவர் சொல்லும் போது என்ன பண்ணணும், உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். அப்போது கயிறு கையில் கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ உயிர் அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர் உயிர் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எச்சரிப்பார். ஏதாவது ஒரு வியாதி வரதுக்கு முன்னாடி எச்சரிப்பார். போடு, உபவாசத்து போடு, இல்லை ஜெப சமூகத்துக்கு வா, இல்லை இந்த வசனத்தை கை கொள்ளு, இல்லை உங்கள் கணவர் கீழ்ப்படி, இல்லை மனைவியினுடைய அன்பு கூறு, இல்லை இந்த உபவாசத்தை போடு, இந்த இரவு ஜபத்தை போடு, சபைக்கு நேரத்தோடு போ, அலட்சியம் பண்ணாத சபைக்கு என்ன பண்ணு, ஆத்ம ஆதாயம் செய். போய் 2 பேருக்கு என்ன பண்ணோம், ஜபம் பண்ணு. அந்த தெருவுக்கு ஜபம் பண்ணு, இந்த தெருவுக்கு ஜபம் பண்ணு. ரயில்வே லைனில் போகிறவங்களுக்கா, ட்ரெயினில் போகிறவங்களுக்கு ஜபம் பண்ணு, ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு ஜபம் பண்ணு. இல்லைம்மா எல்லா கடையில் இருக்கிற ரட்சிக்கு போன ஆண்டவரே, இந்த திருநெல்வேலூர் பகுதியில் இருக்கிற அத்தனை கடையில் இருக்கிற வியாபாரிகள் மனம் திரும்பின ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள். எல்லா கடையிலேருந்து ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அந்த கடைக்காரெலாம் எங்கே வருவாங்க, எங்கே ஜபம் பண்ணால் அந்த சபை கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த வட்டாரத்தில் இருக்கிற எத்தனை கடைகள் இருக்கிறது, இந்த பட்டாபுரத்தில் எத்தனை கலெக்டர் இருக்கிறாங்க, இல்லை கலெக்டர்களுக்காக ஜெபம் பண்ணோம், இந்த பட்டாபுரத்தில் வக்கீலுக்காக ஜெபம் பண்ணோம், இந்த பட்டாபுரத்தில் ரயில்வே ஒர்க்கருக்காக ஜெபம் பண்ணோம், இந்த பட்டாபுரத்திற்குள்ளே இருக்கிற எல்லா விதமான ஜனங்களுக்காக என்ன செய்யணும், கல்யாண மண்டபங்களுக்காக ஜெபம் பண்ணோம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட கரண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் மின் இணைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம ஜபத்தை அதிகம் பெருக்கினே இருந்தால் 24 மணி நேரம், மாதத்துக்கு ஒரு முறை 24 மணி நேரம் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். சபையில் ஆத்மா பெருகிடும் வேகமாக. அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வருவார் ஆத்மாவை. புரியுங்களா? ஏன்னா இன்றைக்கி ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. புரியுங்களா? நாங்கள் பெங்களூருக்கு போயிருந்தோம். அப்போ பாஸ்ட் பேலஸில் மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னேன், பாருங்கள், நீங்களே நீங்கள் ஊழியக்காரை உருவாக்கணும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரு மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 10 பேராவது என்ன பண்ணிடணும், உருவாக்கணும், உருவாக்கி விடணும். அப்போ 10 பாஸ்ட்டுக்கிறாங்கன்னா அவங்க 100 பேர் உருவாக்கணும். ஏன்னா இன்றைக்கி கம்பெனி உருவாகுது. கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடும்போது 1000 பேருக்கு அப்ளிகேஷன், 1000 பேர் வேலைக்கு வரணுன்னா 1 கோடி பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனால் ஒரு ஊழியத்துக்காக வரணுன்னா அப்படின்னு ஆண்டவர் அப்ளிகேஷன் போட்டால் எத்தனை பேர் வராங்க ஊழியத்துக்காக? ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கூட ஆண்டவர் கொடுக்குறதில்ல. அல்லேலூயா. அப்போ எத்தனையோ இடத்துங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ ஊழியக்காரர்களை உருவாக்க தான் ஆண்டவர் சித்தம். ஏன்னா ஊழியக்காரர் இல்லை அப்படின்னா சீக்கிரமாக தேசம் என்ன பண்ணோம், நம்ம அழிஞ்சிடும். அப்புறம் கொரோனா வந்து எல்லோரையும் விழுங்கிடும். அப்புறம் பூமி அதிர்ச்சி வந்து எல்லாரையும் அழிச்சின்னு போயிடும். அப்போ ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, ஊழியக்காரர்களை எழுப்புறாரு. ஊழியக்காரர் இல்லை அப்படின்னா அந்த சபை, அந்த தேசத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு யாரும் போக முடியாது.
அப்போது ஆண்டவர் ஊழியக்காரர்கள் நீங்களாம் ஊழியக்காரர் மாறணும். எல்லாமே இங்கே இருக்கிறவங்க நீங்களாம் என்ன இருக்கணும் புரியுங்களா? ஒரு சீசனாக இருக்கணும். ஒரு சின்ன ஊழியத்தை செய்யணும். ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கணும். ஒரு 4 பேருக்கு ஜெபிக்கணும். 4 வீடு விட என்ன பண்ணணும்? மாலையான என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் புறப்படணும். உங்கள் கையில் விசுவாச கையில் என்ன இருக்குது? விசுவாச கையில் என்னமா இருக்கும்? சுகமாக்கும் வல்லமை இருக்கிறது. என்ன இருக்குது அப்படின்னு எங்கே இருக்குது பைபிளில் வசனம்? ஒரு விசுவாசுடைய கையில் சுகமாக்கும் வல்லமை இருக்குதுன்னு எழுதியிருக்கிறாரு. அது எங்கே இருக்குது? பாஸ்டம்மா சொல்லுவாங்க. விசுவாச கையில் என்ன இருக்குமா இருக்குது? சுகமாக்க வல்லமை. மார்க் 16, 17, 18 வாசித்தீங்கன்னா ஒரு விசுவாச கையில் என்ன இருக்குது? சுகமாக்க வல்லமை கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் வச்சு என்ன பண்ணுறீங்க? நீங்களாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நின்றுங்கன்னு என்னை சுகமாக்க நீங்கள் சொல்ல கிடைக்கிறீங்க. அல்லையா? ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்தா அந்த வல்லமையை நீங்கள் பயன்படுத்தாது இருக்கிறனால தான் பிசாசு உங்களை எடுத்து பயன்படுத்துகிறான். வாசிங்க மார்க் 16, 17 இருக்கா? விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் ஏவனே. அப்போது இயேசு நாமத்தை அந்த விசுவாசி சொல்லும் போது பிசாசு என்ன பண்ணுது? திருநெல்வேலூர் விட்டு என்ன பண்ணோம்? பட்டாபுரத்துக்கு போயிடும். அல்லையா? அப்புறம் நவமான பாஷைகளை பேசுவார்கள். யார்? விசுவாசிகள் நவமான பாஷை பேச. அடுத்தது சர்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு எதுவான யாதொன்றை பிடித்தாலும் அது அவரை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். யாரு? விசுவாசிகள். யார் மேலே கை வைக்கணும்? எத்தனை பேர் வச்சுக்கிறீங்க நீங்கள்? அவங்க மட்டும் கரங்களை வச்சு ஒரு அலையை சொல்லுங்கள். சிஸ்டம் மட்டும் தான். அவங்களுக்கு கரங்களை தட்டுங்க. அவங்களுக்காங்கண்ணா அந்த அம்மா மட்டும் தான் கைகளை வச்சுருக்கிறாங்க. விசுவாசிகள் நடக்கிற அடையங்கள் அவனை வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள். என்ன பண்ண? வியாதி அவங்கள விட்டு சொஸ்தமாவார்கள். அல்லையா? அப்போ விசுவாசிகள் போய் என்ன பண்ணோம்? வியாதிஸ்தர் மேலே கை வைக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணோம்? உள்ளே நுழைஞ்சி சண்டே டைமில் உள்ளே போய் என்ன பண்ணோம்? நீங்கள் ஜெபிக்கணும். இல்லை அங்கங்கே வியாதிகளை படுத்து இருக்கிறாங்க. புரியுங்களா? நீங்கள் ஒரு நோட்டீஸ் கையில் கொடுத்து உங்கள் வீட்டில் யாராவது வியாதி இருந்தால் என்ன பண்ணுங்கள்? எனக்கு தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு சுகமாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லெட்டர் மாதிரி எழுதி உங்கள் கையில் வச்சுக்கணும். உங்கள் பேர் அட்ரஸ்லாம் எழுதி அதில் வச்சுட்டு உங்கள் சர்ச் நம்பர் எழுதிட்டு எந்த வியாதி இருந்தாலும் நாங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம்? இலவசமாக செய்வோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை வீடுகளை உங்களுக்கு கூப்பிடுவாங்க? ஃபோன் நம்பர் பண்ணி. புரியுங்களா? கூப்பிடுவாங்க மாட்டாங்களா? கூப்பிடுவாங்க. ஏன் அந்த வேலை செய்யறதில்லை நம்ம? அதுவும் ஏசப்பாவை வந்து செய்யணும். அல்லையா? நம்ம ஏன் செய்யணும்? அதுவும் ஏசப்பா தான் செய்யணும். அப்போ நம்ம என்ன தான் செய்ய போகிறோம்? அப்போ வியாதிஸ்தர்களுடைய நம்ம சீசன் ஆனால் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நீங்கள் சீசனும் இல்லை, ஜாமக்காரனும் இல்லை, யுத்த வீரனும் கிடையாது, புத்தி உள்ள கண்ணிகையும் கிடையாது, குணசாலியும் கிடையாது, மூப்பரையும் கிடையாது. அப்படி தான் அதுக்கேற்ற மாதிரி பேசலாம். அல்லையா? நீங்கள் உடன் ஊழியக்காரையும் கிடையாது. நீங்கள் விசுவாசியாக இருக்கிறனால விசுவாசில் நடக்கிற அடையாளங்கள் அவனை அப்படின்னு இன்றைக்கி எல்லா சபைகளும் விசுவாசிகள் எழுப்பி பிரகாசித்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50% இந்தியா ரசிக்கப்பட்டிருக்கோம். இல்லை? விசுவாசி என்ன பண்ணுறாங்க? ஒரே ஒரு வேலை தான் செய்கிறாங்க. சண்டே மட்டும் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு போயிடுறாங்க. அதோட அவ்வளோதான். அல்லையா? வேறு எங்கே போயிட்டு 6 நாள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் கூட என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. அப்போ விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள் எவனா நீ உங்கள் கையில் போய் என்ன பண்ணணும்? ஒரு வியாதிஸ் மேலே கை வச்சு கை வைக்கணும். ஜபம் கூட பண்ண சொல்ல. கை வைத்தா என்ன வாங்க? சொஸ்தம் அடைவார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னாரே, எனக்கு இந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரே, என்னை பார்த்து இந்த வரத்தை கொடுத்த தேவனுக்கு கொடா கோடி நன்றி. நான் போய் வியாதிஸ் மேலே கை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள குணமாக்கி எடுத்துன்னு வந்து சபையில் சேர்ப்பேன். எவ்வளோ பேர் வியாதியில் படுக்கையில் படுத்துருக்குறாங்க. நீங்கள் கேட்டால் தான் ஆண்டவர் செய்வார். அல்லையா? நீங்கள் வந்து ஸ்பெஷலாக எனக்கு ஒரு அற்புதம் செய்கிற வரத்தை தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் விசுவாசிகள். நீங்கள் கை வைத்தால் பிசாசு, இயேசு நாமத்தை சொன்னால் பிசாசு போவான். கை வச்சா என்ன பண்ணோம்? வியாதிகள் குணமாயிடும், சொஸ்தமாடிடும். நீங்கள் சாவுக்கு ஏதோ குடித்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ஏதாவது சர்மம் கடித்தோட என்ன பண்ணாது? அது விசுவாசிக்கிறவங்க அது நடக்காது. அல்லையா? விசுவாசம் தான் 6:23 வாசிக்கும். தானியேல் 6:23 அங்கே பாருங்கள், விசுவாசம் நடக்கிற அங்கே காரியம் என்ன பாருங்கள். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கேபிள் தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கேபிள் தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசத்து இருந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்போ சிங்கமே உன் பக்கத்தில் நின்னா கூட உன்னை பார்த்து என்ன செய்யும்? உனக்கு ஒரு சேதம் வராது. அல்லையா? அப்படின்னு கொரோனாவே பக்கத்தில் நின்னா கூட என்ன பண்ணாது?
உனக்கு எந்த சேதம் வராது. விஷமே கலைக்கு உன்னை சாவடிக்கு நினச்சா கூட உனக்கு சேதம் வராது. ஏன் அப்படின்னா உனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. விசுவாசம்னா இயேசுனுடைய குணம் உனக்குள்ளே வந்தாச்சு. அப்போ இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அவர் பேர் என்னது? ரட்சகராக இயேசு எங்கே இருக்கிறாரு? உனக்குள்ளே இருக்கிறாரு. விசுவாசன்ற ஒரு கனி உள்ளே உட்காந்துருக்கிறது. அந்த கனியை வச்சு நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்யலாம். அப்படி தான் அந்த விசுவாசத்தை நீடித்த நாட்களாக இருப்பாங்க பூமியில். புரியுங்களா? அந்த விசுவாசிகள் தான் ஆண்டு அதிகமாக வைப்பார். புரியுங்களா? ஏன்னா அவங்களுக்கு மூலமாக பலன் உண்டாகுது. சபைக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இருந்தோம்னா நம்ம பார்த்தா 10 பேர் சபைக்கு வரல, நம்மளை பார்த்தா வீட்டெல்லாம் ரசிக்கப்பட மாட்டேன்றாங்க, நம்மளை பார்த்தா யாருமே வரல, நம்மளை உடனே என்ன பண்ணுறாரு? கலைப்பெண் மேலே கை வச்சு திரும்பி பார்த்துட்டிங்களே. இப்போ கனி இல்லாத ஜீவிக்கிறதுனால உடனே அந்த விசுவாசி ஏதாவது வியாதியை உண்டாக்கி அவன் சீக்கிரமாக அவங்கள என்ன பண்ணிடுறான்? இந்த ஊரை விட்டு எடுத்துடுறான். நமக்கு நீடித்த நாட்கள் கிடைக்காது. எப்போ நீடித்த நாள் கிடைக்கும்? எப்போ ஒரு மரத்தில் கனி கொடுக்குதோ உடனே அந்த எஜமான் என்ன பண்ணுவார்? மரத்தை கோடையிலத்தை வெட்டுவாரா? இல்லை ஊரை விட்டு போயிடுவாரா? எப்பவுமே அந்த கண் எஜமானு கண் எது மேலே இருக்கும்? இப்போ ஒரு மாமரத்தில் ஃபுல்லாக மாம்பழம் தொங்குதுன்னா நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கு போவீங்களா? யாராவது ஒரு செக்யூரிட்டியை கொண்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இங்கே இருங்க, அதுக்கு நான் எவ்வளோனா கொடுக்குறேன் சொல்லுங்களா? சொல்ல மாட்டீங்களா? அப்போ அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கனி கொடுக்குற மரமாக இருந்தால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலேயே இருக்கும். எங்கே இருக்கும்? உங்கள் மேலேயே இருக்கும். அதான் எரேமியா 5:1-2 வாசிக்கிறோம். வாசிங்க. நியாயம் செய்கிற மனுஷன் கண்டுபிடிப்பார் என்று சத்தியத்தை தேடுகிறவர் உண்டோ என்று எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், கண்டுபிடிப்பினால் அதற்கு மன்னிப்பு தருவேன். எதற்கு? உங்கள் தெருவுக்கு. அல்லேலூயா. நீங்கள் இப்போ வீட்டில் உட்காந்து சத்தியத்தை தேடுறலாம் இருந்தீங்கன்னா, சத்தியத்தை தேடுகிறவளா குடும்பமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வீதிக்கு மன்னிப்பு உண்டாகுது. அந்த தெருவுக்கு எந்த கொரோனா உள்ளே வராது. அல்லேலூயா. எத்தனையோ தெருவுகளில் கொரோனா வந்தது. ஆனால் சில தெருவில் ஜபம் அதிகமாக இருந்தாலும் அந்த தெருவுக்கு வரல. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிடணும். ஜபம் குறைஞ்சிச்சுன்னா வந்துடும். அல்லேலூயா. அப்போது அந்த தெருவுக்கு மன்னிப்பு வேணும். சத்தியத்தை தேடுகிற மனசு இருக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். அப்போ அந்த தெருவுக்கு என்ன வராது? அழிவு வராது. அதுக்கு மன்னிச்சுடுவார் ஆண்டவர். அடுத்த வசனம் நான் சொல்லுது பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறோம் என்றாலும் பொய்யான இருக்கிறார்களே. அடுத்தது, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அளவு நோக்குகிறது. பாருங்க, கர்த்தருடைய கண்கள் யார் மேலே இருக்கும்? சத்தியத்தை தேடுகிற மனுஷன் மேலே தான் இருக்கும். ஒரு கனி உள்ள மரத்து மேலே என்ன இருக்கும்? அந்த எஜமான் கண்கள் இருக்கும். அது மாதிரி உங்கள்கிட்ட சத்தியம் இருந்தால், இப்போ என்கிட்ட சத்தியம் இருந்தால் எனக்கு நல்லா தெரியும், நான் எங்கே போனாலும் கர்த்தருடைய கனி என் மேலே இருக்குது. ஏன்னா அந்த வசனம் எனக்கு தெரியும், இந்த வசனம் என் இருதயத்தில் இருக்கிறது, எனக்கு நல்லா தெரியும். நான் சத்தியமான இருந்தால் அந்த கண் என்ன பண்ணும்? ஆண்டோடைய கனி என் மேலே இருக்கும். உங்கள்கிட்ட சத்தியம் இல்லைன்னா ஆண்டோடைய கண் என்ன பண்ணாது? உங்கள் மேலே இருக்காது, நோக்கமாக இருக்காது. அல்லேலூயா. அப்போது நீங்கள் பார்க்கணும் கண் யார் மேலே இருக்கும். புரியுங்களா? அப்போ என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு முதலாவது சத்தியத்தை தேடணும், சத்தியத்தின்படி வாழணும், சத்தியத்தின்படி இருக்கணும், சத்தியத்தின்படி என்ன பண்ணணும்? வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். அப்போ சத்தியத்தின்படி வாழும் போது அவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்கும். சத்தியவன் எவனும் எப்படி இருக்கிறான்? சத்தியவன் எவனும் சொல்லுங்க. சத்தியவன் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நீ சத்தியவன் இருந்தால் அவர் சத்தம் கரெக்டாக கேட்கும். இல்லைன்னா பிசாசம் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். சில இடத்துல மிருக சத்தம் மாதிரி வரும். ஆனால் உங்கள்கிட்ட சத்தியம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த வசனம் வாசிங்க. யோவான் 18:37. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அல்லேலூயா. அப்போ பிலாத்துக்க சொல்கிறார் ஆண்டவர். பிலாத்து கேட்குற சத்தியம் என்றால் என்ன கேட்டார் அப்படின்னு அவனுக்கே தெரியல. சத்தியன்னு பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கலாம் அந்த நாட்டுக்கு, ஆனால் அவர் சத்தியம் என்னன்னு தெரியல. அப்போது ஆண்டவர் பாடம் எடுக்கிறாரு பிலாத்துக்கு. சத்தியவான் எவன் என்ன பண்ணுவான்? என் சத்தத்தை கேட்பான். புரியுங்களா? சத்தியத்தை என்ன செய்தாராம்? சாட்சி கொடுப்பதுக்கு அவர் என்ன பண்ணார்?
இந்த உலகத்தில் வந்தேன். பிறந்தார்னு இல்லையா? பிறந்தார்னு வந்து சொல்லிக்குதா? வந்தேன்னு சொல்லிக்குதா? இதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், சத்தியத்துக்கு ஒரு சாட்சி கொடுக்க பிறந்தேன். நான் எதுக்கு பிறந்தான்னா, நம்ம ஆளுங்க ஒரே கிறிஸ்மஸ் கொண்டாடத்தான் பிறந்துக்கிறாங்க. அல்லையா? ஏசு எதுக்கு பிறந்தான்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? கிறிஸ்மஸ் அன்றைக்கி காலையில் இட்லி சாப்பிட்ணும், மத்தியானம் பிரியாணி செய்யணும், நைட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கணும். அதுதான் கிறிஸ்மஸ் டே. ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கணும். அது வேணான்னு சொல்ல ஆண்டவர், அதை செய்யுங்க. ஆனால் எதுக்கு இயேசு பிறந்தார்? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன். அப்போது நீ சத்தியவானந்தா, நீயும் இந்த உலகத்தை எதுக்கு பிறந்திருக்கிற? நீ சத்தியத்துக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்டணும். அல்லையா? அதான் 3 யோவானில் 4ஆம் வசனம், 8ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிங்க, முடிக்க போகிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்கம்மா? என் பிள்ளைகள் கேட்குதா இல்லைங்களா? நான் சொன்னது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இதனால் எனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அதிக சந்தோஷம். புரியுங்களா? நீங்கள் சத்தியத்தில் நடக்கணும்ல. சபைக்கு வரோம், சத்தியத்தின்படி வாழலை, சத்தியத்தின்படி நடக்கலைன்னா எதுக்கு சர்ச்சைக்கு? சர்ச்சைக்கு எதுக்கு வரோன்னா சத்தியத்தின்படி வாழ வரோம், சத்தியத்தின்படி நடக்க வரோம். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் சத்தியத்தின்படி வாழணும். ஆண்டவரே, இயேசு எதுக்கு வந்தார்? சத்தியத்தை சாட்சி கொடுக்க பிறந்தாராம். அதனால் அவர் வாயில் கபடம் இல்லை, அவருடைய நடையில் பாவம் இல்லை, அவர் பேச்சில் எந்த அக்கிரமையும் இல்லை. அவர் எப்படி வாழ்ந்தார்? பிதாவுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவரை பார்த்து இவரிடத்தில் யாதொரு குற்றமில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம மரணம் நம்மளை சந்திக்கும் போது பக்கத்து வீட்டாலாம் சொல்கிறோம், அந்த அம்மா வாழ்ந்தாங்க பா, இன்னும் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுங்களா? ஒரு நாள் கூட அவங்க கோவப்பட்டது நான் பார்க்கல. ஒரு நாள் கூட அவங்க வாயை திறந்து தப்பாக சொன்னது இல்லை, நெகட்டிவாக பேசுனதே இல்லை. புரியுங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மையை பார்த்தேன். கிறிஸ்துவனுடைய அன்பு அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கணும். தெபோராயை போல. அல்லேலூயா. நீங்கள் அது மாதிரி வாழறீங்களா? எப்போ தான் இந்த அம்மா போவாங்க உலகத்தை விட்டு? இந்த தெருவில் இருந்து இவங்க வந்ததுனால தெருவே என்ன பண்ணுது? நாற்றம் எடுக்க சொல்லக்கூடாது. புரியுங்களா? வாழ்க்கை ஒன்று தான். ரட்சிக்கப்படலை எப்படின்னா வாழ்ந்துக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பு எப்படி கொடுத்தாருன்னா, நம்ம ஆண்டவர் விலையேறு பெற்ற ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணார்? விலை கொடுத்து வாங்கினார். நம்மளை என்ன கொடுத்துட்டாரு? நம்ம யாருக்கும் சொந்தம் கிடையாது, இயேசுக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால் விலை, அந்த ரத்தத்தினால், அந்த ரத்தத்தினுடைய விலை பார்த்தினா, அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்தும் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவர் மரித்தெழுந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை எப்படி மாற்றணும்? சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடும் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதுமாகிய ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடி ஜெரிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லை பூ போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அது பூ உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமே இதுவே. அப்போது எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்முடைய சரீரம் புரியுங்களா, பூவுக்கும் புல்லுக்கும் ஒப்பிட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் வசனத்தை யார் காத்துனா அவங்கள அழிக்கவே முடியாது. இந்த வசனம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா, இது சத்தியமாக மாற்றி விட்டீங்கன்னா, நீங்கள் சத்தியவானாக மாறிட்டீங்கன்னா உங்களை யாரால் அடிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போது நம்ம அவருடைய விலையேறு பெற்ற பொன்னினாலும் வெள்ளினாலே நம்மளை மீட்கப்படாமல், நம்மளை இயேசு விலையேற்பட்ட ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை சபையில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய நரக தண்டனையிலேருந்து தப்பித்து அவருடைய கிருபையை அனுப்பி நம்மளை ரட்சித்தார்ல. நமக்கு ஒரு பெரிய தண்டனை இருந்தது.
அந்த தண்டனைலேருந்து அதுதான் மரண தண்டனை, அதுதான் நரக தண்டனை. அந்த நரகத்திலேருந்து இயேசு என்ன பண்ணிட்டார், நம்மளை ரட்சித்து தூக்கி கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சுட்டாரு. அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுறான், ஐயோயோ என்னை இந்த பூமியில் நான் வந்து விழுந்தபோது இல்லை பரலோகத்தில் இருக்கும்போது என்ன செய்தார், ஆண்டவர் சான்ஸு கொடுத்தார் பிசாசுக்கு அவன் மனம் திரும்புறதுக்கு. புரியுங்களா? எப்படியாவது உன் தேவனை கர்த்தரை என்ன பண்ணு, ஆராதனை செய்யினார். அவன் என்ன பண்ணல, ஏற்றுக்கலை. சொன்னான், ஏற்றுக்கினானா? 4:10 வாசிக்கலாம், மத்தேயு 4:10. அப்போது இயேசு, அப்பாலே போய் சாத்தானே, உம் தேவனை கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக எழுதி எழுதியிருக்கிறதே. அப்போ அவன் கண்டி ஆராதனை செய்தது தானே நடந்திருக்கும். அவன் வந்து அன்றைக்கி ஆராதனை செய்துட்டு இருந்தானா என்ன நடந்திருக்கும்? இந்த வார்த்தையை இயேசு சொல்லும் போது பிசாசு எங்கே இருக்கிறான்? பிசாசு எங்கேமா இருந்தா? இந்த வார்த்தையை இயேசு பேசி கொண்டிருக்கும் போது பிசாசு எங்கே இருந்தான்? இயேசுக்கு முன்னாடி நின்றுக்கிறான். பிசாசு எங்கே நின்றுக்கிறான்? இயேசுக்கு முன்னாடி நின்றுக்கிறான். இயேசு பேசுகிறாரு. பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை 10. அப்போது இயேசு பாருங்க, பக்கத்தில் தான் நிற்கிறான். அதான் அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனை கர்த்தரை என்ன செய்ய பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே பாருங்க ஆராதனை செய்வாயாக. ஆராதனை என்ன? தேவனுடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ள பாரு, சாஸ்தாங்க விழுந்துடும் பாரு. அதுதான் உண்மையான ஆராதனை. என்னது உண்மையான? நம்ம தன்னைத்தான் என்ன பண்ணுறோம், சாஸ்தாம காலில் விழுந்து பணிந்து கொள்கிறோம். அதுதான் ஆராதனை. பணிந்து கொண்டு அவரை ஆராதனை செய்வாயாக. அப்படி இந்த வேலையை அவன் செய்திருந்தான்னு வச்சுக்கோ, உடனே இன்றைக்கி சர்ச்சை இருந்திருக்குமா? அவன் மனம் திரும்பிட்டான்ல. அவனுக்கு சான்ஸ் எங்கே வந்து கொடுத்தார் இயேசு? மேலேருந்து விழுந்தான், ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாம் ஏவாளையும் கெடுத்தான். அது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சந்திக்கும் போது உடனே என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் என்ன பண்ணிக்கோ, உன் தேவனை கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாயாகன்னு சொன்ன பிறகு இவன் விழுந்திருந்தா நான் இருக்கும். பிசாசு விழுந்து ஆராதனை பண்ணியிருந்தா, ஆண்டவர் சொன்னுடைய பாதத்தில் பிதாவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டு ஆராதனை செய்திருந்தா அதுக்கு பிறகு என்ன இல்லை, பிசாசு தானே இப்போது அவன் தானே என்ன பண்ணான், ஆராதனை நான் செய்ய மாட்டேன், நான் பணிந்து கொள்ள மாட்டேன், எல்லாம் என்னை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு அவனுக்குள்ள அந்த மேட்டிமை இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் அது போராடுறான். புரியுங்களா? அவன் அன்றைக்கி பணிந்து கொண்டு வந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணார், என் பிள்ளைகளை நான் தெரிந்து கொண்டு அவங்கள ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அவங்கள கொண்டு சபையில் உட்காரிச்சு என்னை அவர்கள் பணிந்து கொண்டால் நான் கொண்டு போய் அவங்களை பரலோகத்தில் வைப்பேன்றாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாரு. அப்போ பணிந்து கொள்வது எதை குறிக்கிறது? எல்லா தாழ்மையை குறிக்கிறது, எல்லா கனிகளையும் குறிக்கிறது. கனி நிறைந்திருந்தால் தான் பணிந்து கொள்ள முடியும். புரியுங்களா? அப்போ இதை நம்ம செய்வதுக்கு நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை கொடுத்துட்டார் ஆண்டவர் சபையில். அல்லேலூயா. அப்போ கொடுத்துட்டு பிறகு நம்ம அதை கரெக்டாக நம்ம செய்தோம்னா நமக்கு நித்திய ஜீவன் பரலோகத்தில். இல்லைன்னா பிசாசு சொல்லுவான், டைமோடு வராதே, நீ அப்படியே போ இப்படி போ சர்ச்சுக்கு, நீ வராதே, பாஸ்டிங் போட்டாங்க, நீ வீட்டில் உட்காந்து தூங்கினரு. இதெல்லாம் அவன் சொல்கிற விதத்தை. புரியுங்களா? உபவாசம் சபையில் இருந்தால் நீ எங்கே ஓடி வந்துடணும், அந்த உபவாசத்துக்கு ஓடி வந்து நீங்கள் ஆராதனை செய்யணும். புரியுங்களா? ஆண்டவர் விட்டுறக்கூடாது. ஒரு இரவு ஜபம் தான் ஓடி வரணும் குடும்பத்தோடு. மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும், பக்கத்தில் அகத்தெல்லாம் வாங்க, இது மாதிரி இரவு ஜபம் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், கட்டு உடையும். உங்கள் கட்டு நீங்கள் உடைச்சிங்கன்னா தான் மற்றவங்க கட்டை உடைக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருந்தால் தான் 4 பேருக்கு நல்லா செய்ய முடியும். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ ஃபஸ்ட்டு முதல் பலப்படு, நீ உன்னை பலப்படுத்திக்கோ, இல்லை நீ பலப்படு, அப்புறம் சகோதரனை பலப்படுத்து. புரியுங்களா? நீ பலவீனமாக இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ண முடியாது, மற்றவங்க பலப்படுத்தவே முடியாது. நீ நல்லா பலப்பட்டு, நல்ல ஜபத்தில் பலப்பட்டிருந்தா, நல்ல சத்தியத்தில் பலப்பட்டிருந்தா, நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததில் பலப்பட்டிருந்தா, நல்ல பணத்தில் பலப்பட்டிருந்தா, பொருளாதாரத்தில் பலப்பட்டிருந்தா 4 பேர் கொடுக்க முடியும், 4 பேர் ஜெபிக்க முடியும், 4 பேருக்கு எதாவது செய்ய முடியும். நீ 10 வருஷம் சர்ச்சில் உட்காந்துருக்கிற, ஆனால் நீயே பலவீனமாக இன்னும் உன் வியாதி போக மாட்டேங்குது, உன் சுபாவம் போக மாட்டேங்குது, உன்னுடைய எந்த ஒரு காரியம் போகலைன்னா வரிகளை போக முடியாது. புரியுங்களா? தாமஸ் ஐயா வந்து ஒரு வசனம் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நான் உங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுனால, இல்லை அந்த அடக்கம் ஆராதனையில் வந்து நான் ஒரு பாட்டு பாடுறதுனாலையோ, இல்லை நான் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கறதுனாலையோ, புரியுதுங்களா, இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு காணிக்கை நான் வாங்கினதுனாலையோ நீ பரலோகத்துக்கு போய்டும் நான் நிச்சயிக்கலை. நீ கர்த்தரை உனக்கு முன்பாக நிறுத்தி என்ன பண்ணிக்கோ, அவரை நல்லா தொழுது கொள்ளு, அவரின்படி நீ அவர் முன்னாடி வச்சு நீ வாழ்ந்து காட்டு, அப்போ நீ பரலோகத்துக்கு போவ. இல்லை நான் வந்து அடக்கம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த மெசேஜ் நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம், போய் பாருங்கள், என்னோடய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறோம்.
புரியுங்களா? அப்போ நான் உங்களுக்கு வந்து அடக்கம் பண்ணிட்டேன், இல்லை நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யிட்டேன், ஒரு பாட்டு பாடிட்டேன், இல்லை ஒரு மெசேஜ் கொடுத்துட்டேன், இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு காணிக்கை வாங்கிட்டேன், அதெல்லாம் நீ பரலோகத்தில் போய் சேர்ந்துட்டீங்கன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்கன்னு அது சொல்கிறாரு. அப்போ என்னன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு வந்ததுனால பரலோகத்துக்கு போய்ட்டு அதையும் கூடயே சொல்கிறாரு. சர்ச்சுக்கு வந்தால் நீ பரலோகத்துக்கு போய்ட்டேன்னு நினச்சிடாது. அந்த மெசேஜில் கொடுத்துருக்குறாரு. அவர் சொல்கிறாரு, கர்த்தன்படி நீ வாழ்ந்தியா, அவர் சொன்னபடி நீ வாழ்ந்து காட்டி உன் வாழ்க்கை மாறி இருக்குதா, பரலோகத்துக்குரிய வாழ்க்கை உனக்குள்ளே வந்திருக்குதா, கர்த்தரை முன்னாடி வச்சு ஆண்டவரே எனக்கு என்னென்ன குறைகள் என்னை மன்னிச்சிடுங்க, உண்மை போல் நான் வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்தால் தான் பரலோகம் போக முடியும். ஏன்னா நித்திய வாழ்க்கை, என்றென்றைக்கும் வாழ வேண்டிய வாழ்க்கை. புரியுங்களா? இந்த உலகத்தில் வாழ்வதுக்கு 60-70 வருஷத்துக்கு மட்டும் உணவுக்காக உடைக்காக மட்டும் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக மட்டும் ஆலயத்துக்கு வந்து போகிறதுனால, இம்மைக்காக வந்து போகிறதுனால நம்ம மறுதல் என்ன இருக்குது, நமக்கு பரிதவிக்கப்பட்டு போவார்னு சொல்கிறது. மறுமைக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். என்னதுக்கு வரோம்? இம்மைக்காக நீங்கள் வரும்போதே எல்லாத்தையும் கொடுத்துருவார். உனக்கு உணவோ உடைகள் எல்லாமே உனக்கு குறைய இருக்காது. ஆனால் நீ எதுக்கு ஆலயத்துக்கு வர? மரணத்து பிறகு நான் ஆண்டவர் சந்திக்கணும். அப்போ உன்னை வந்து தூதர்கள் வந்து என்ன பண்ணோம், உன்னை கொண்டு போய் ஆண்டவர் ஆகிய இயேசுக்கிட்ட நிறுத்துவாங்க. புரியுங்களா? அவனுடைய ரத்தத்தெலாம் கழுவப்பட்டு நீ ரட்சிக்கப்பட்டு நீ கொண்டு வந்து சபையில் உன்னை சேர்த்து நீ ஆண்டவருக்காக எந்த தொண்டும் செய்யாமல் போயிட்டேன்னா உன் வாழ்க்கை வீணாக போயிடும். புரியுங்களா? நீ உன்னால் வந்து எவ்வளோ ஆண்டவருக்கு ஓடி இருக்குது, ஒரு ஜப ஒளிமையை நீ நடத்தலாம். அல்லையா? உங்கள் வீடுகளில் 24 மணி ஒரு ஜபத்தை போட்டு நடத்தி ஆத்மாதம் கொண்டு வந்து செய்து வந்து சபையில் சேர்க்கலாம். ஜபத்துக்கு என்ன தேவையில்லை? ஜபத்துக்கு நம்ம தேவையில்லை. ஜபத்துக்கு அழகு தேவையில்லை. அழகு கேட்டாரா? ஜபத்துக்கு படிப்பு தேவையில்லை. படிப்பு கேட்டாரா? ஜபத்துக்கு வேறு என்ன தேவையில்லை? உன்னை சுற்றி யாருமே தேவையில்லை. ஜபத்துக்கு வேறு என்ன தேவையில்லை? அழகான வஸ்திரம் தேவையில்லை. அல்லையா? ஜபத்துக்கு என்ன தேவையில்லை? ஜபத்திற்கு தேவையானது உன் சுத்த இருதயம் இருக்கணும், உன் வாயில் உண்மை இருக்கணும். முழங்கால் படிட்டு நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா உன்னை நாளுக்கு நாள் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம், நீதிக்கு மேல் இன்னும் நீதி, அநேகம் உன்னை விட்டு போயிடும், அநீதி உன்னை விட்டு போயிடும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீ வளர்ந்துடுற. அந்த ஜபத்தின் மூலமாக அந்த தெரு ரட்சிக்கப்படுது. அந்த ஜபத்தின் மூலமாக அந்த ஊர் ரட்சிக்கப்படுது. ஒரு ஜெபிக்கிற மனசு அந்த ஊரில் இருந்தால், கொர்னேல் ஜெபிக்கிற வந்தார், அந்த சந்ததி எல்லாம் ரட்சிக்கப்பட்டுச்சு. கொர்னேல் சுற்றி இருக்கிற இராணுவ வீரர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ ஜெபம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் வந்து இறங்குறாரு. நீ ஜெபத்துக்கு பணம் தேவையில்லை. எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் தான் ஜெபம் வரும். புரியுங்களா? ஒரு டீயோ காஃபி போட்டு குடிச்சிட்டு நீ என்ன பண்ணலாம், ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்பட்டுருவாங்க. புரியுங்களா? அந்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம கண் வெடித்து ஜெபித்துக்கோ நமக்கு என்ன இல்லை, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதில்ல. நம்ம மேலே ஆவியானவர் நம்ம விட்டு போயிடுறாரு. ஆவியான தக்க வச்சுக்கணும். புரியுங்களா? ஆவியான் சொல்லுவார், எழுந்து மகளே ஜெபம் பண்ணு, மகளே ஒரு நாள் ஜெபம் பண்ணு, உங்கள் வீட்டுக்காரர் குறித்து கவலைப்படாதே, அவரை மனம் திரும்புவார், உங்கள் பிள்ளைகள் குறித்து கவலைப்படாதே, அவர் கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வருவார், நீ ஜெபம் பண்ணு, நீ தேவனை நோக்கி பாரு, நீ என்னை நோக்கி பாரு, உன் உன்னுடைய கடன் பாரம் உன்னை விட்டு போகும், இல்லை உன்னுடைய வியாதி உன்னை விட்டு போயிடும், இல்லை உன்னுடைய வேதனை உன்னை விட்டு போயிடும்னு ஆண்டவர் என்ன செய்வார், சொல்லுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அப்புறம் எனக்கு வசனம் படிக்க தெரியாது ஆண்டவரே, எனக்கு வசனத்தை கற்றுத்தனா வசனத்தை கற்றுத்தருவார். நான் டைமோடு ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னால் டைமோடு கொண்டு வருவார். அப்போ என்னென்ன பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் எல்லா வைரஸும் முற்றிலும் எடுத்து போகிறது தான் ஜெபம். புரியுங்களா? உன் மனசில் இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுருவார். உன்னுடைய கண்களை இச்சை அழிப்பார், உன் மாம்சத்தினை இச்சை அழிச்சிடுவார், உன்னுடைய ஜென்ம சுபாவங்களை அழிச்சிடுவார், உன் பெருமையை அழிச்சிடுவார், உனக்குள்ளே இருக்கிற அந்த உனக்குள்ளே மேட்டுமையை அழிச்சிடுவார், உனக்கு ஒரு தாழ்மை உள்ள ஒரு குணசாலியான ஸ்திரியாக மாற்றுவார். அல்லேலூயா? இதுக்கெல்லாம் என்ன பண்ண, நீ உன்னுடைய முழங்கால் போட்டு உன் நேரத்தை நீ ஆண்டு கொடுக்கல அப்படின்னா எதுவுமே நடக்காது. மரணம் சந்திக்கும். அப்புறம் பிசாசு கொண்டு போய் கீழான பாதல் தள்ளி விட்டுருவான். அப்புறம் என்னென்ன 20 வருஷம் நீ சர்ச்சுக்கு வந்து கனி இல்லாத வாழ்க்கை வந்து அப்புறம் அங்கே தானே போவோமோ, வேறு எங்கே போக போகிறோம்? ஐயோ நான் ஞானஸ்தானம் ஏற்றுட்டேன், ஞானஸ்தானத்தை ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணல, ஆண்டவரோடு தானே இருக்கணும். ஒருத்தரோட உடன்படிக்கை கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோமா? உடன்படிக்கை. ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு பேர் என்னது? கணவன் மனைவிக்குள்ள ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை எது வரைக்கும், மரணம் வரைக்கும் என்ன பண்ணணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், கணவன் அன்பை உண்மையாக நேசிக்கணும், அன்புக்கு வரணும். எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். அது வரைக்கும் அவங்களுடைய 2 பேரும் என்ன பண்ணக்கூடாது, அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுறதுக்கு. அப்போது இயேசு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, நம்ம பாவத்துக்கு மறுத்து நீதிக்கு பிழைக்கணும், இயேசு போல் வாழ்ந்து காட்டணும். அதுக்கு தான் நம்மளை உடன்படிக்கை பண்ணி கொண்டு வந்து சபையில் சேர்க்குறாரு.
நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்பட்டோம், அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு வாழறோம். அப்போ இயேசு உடன்படிக்கை உடையுது. அப்போ ஒன்று விட்டு ஆண்டு விலகிறார். உனக்கே தெரியாது எப்போ விலகினார்னு. அல்லேலூயா. சவுல் மேலே இந்த ஆவி, பரிசுத்த ஆவி விலகி அசுத்தாய் வந்தது அவனுக்கே தெரியல. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், சர்ச்சில் 40 வருஷம் சுற்றுறான். ஆனால் 40 வருஷம் அவங்ககிட்ட யாரும் இல்லை, கர்த்தர் இல்லை. அவன் எங்கெங்கே அலையிறான். கடைசியில் அவனுக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, அவனுடைய பதில் கிடைக்க மாட்டேங்குது. யார்கிட்ட போனாலும் உடனே ஒரு குறி சொல்கிறாக்கிட்டு போய் எனக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னா நாளைக்கு என்கிட்ட இருப்பேன்னு சொல்லிடுது. அல்லேலூயா. அப்போ குறி சொல்கிறாவி என்ன தான் சொல்லும், பாதாளத்துக்கு வாமா அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னும். புரியுங்கண்ணா. அப்போ நம்மளை வழி விளக்கத்துக்கு பிசாசு தந்திரத்தை பயன்படுத்துவான், வஞ்சகத்தை பயன்படுத்துவான், ஏமாற்றுவான். புரியுங்களா. பிசாசு தங்குற ஒரே இடம் எது? பிசாசு எங்கேம்மா தங்கும் உலகத்தில்? பிசாசு உலகத்தில் எங்கே தங்குவான்? பிசாசு எங்கே தங்குவான்னா ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தில் வந்து தங்குவான். நீ இருதயத்தில் இடம் கொடுத்தா தங்கிடுவான். ஏன்னா அந்த உலகத்தில் வந்து அந்த இருதயத்தில் மாம்ச சிந்தை, மாம்சத்தினுடைய காரியங்கள், பணம் சம்பாதிக்கணும், அப்புறம் மாம்சத்தை குறித்து பேசுறது, மாம்சத்தை குறித்து சாப்பிட்றது, இதே நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அது அந்த இருதயம் தான் அதுக்கு வீடாக மாறிடும். புரியுங்களா. அப்போ இந்த மாம்சத்தை குறித்து நீ வெறுக்கணும். அப்போ பிசாசு உள்ள வர மாட்டான். அல்லேலூயா. நீ மாம்சத்தை நேசிக்கிற, அப்போ எல்லாம் வந்துடும் உள்ள. ஆண்டு சொன்ன மாம்ச சிந்தை மரணம். புரியுங்களா. ஆவி சிந்தையோ ஜீவனம் சமாதானமா. அப்போ ஆவி சிந்தை உள்ள வசனம் உள்ள போட்டு லோட் பண்ணால் தான் வசனத்தை வாசித்து இரவு தியானம் பண்ணால் இருதயத்தில் வசனம் நிரப்ப ஜபாவி நிரப்பப்பட உனக்கு கிறிஸ்து சிந்தையே வரும், ஆவி சிந்தையே வரும், ஜப சிந்தையே வரும், ஆத்ம பான சிந்தையே வரும். எல்லாம் வந்து என்ன பண்ண, ஆத்ம ஆதாயத்துக்காக நிறைய ஜோம் பண்ணுவேன். உனக்கு டைமை பத்தாது. அது பிறகு நீ சொல்லுவ, ஐயோ எனக்கு 24 மணி நேரம் பத்தலை, இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஏற்றி 26 மணி நேரம் கொடுங்க ஆண்டவரே, இன்னும் 2 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா ஜாம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ எங்களுக்கு டைமே இல்லை, இன்றைக்கி 2 சர்ச்சுக்கு போயிருக்கணும் நான். புரியுங்களா. ஆண்டு சீட் எங்கே வந்துடுச்சு, உங்கள் மேலே வந்துருக்குது. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்முடைய வாய், நாவு, உதடை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, என் நாவில், என்னுடைய வாயில், என்னுடைய உதடில் நான் ஒரு நாளும் பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி, நான் எப்போவுமே உம்மை துதித்து, நான் எப்போவுமே ஜெபித்து, நான் எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளையாய் காணப்பட கர்த்தருடைய ஆவியானவர் என் நாவையும் என் வாயையும் என்னுடைய உதடுகளையும் நீர் ஆண்டவரே விருத்த சாதனம் பண்ணி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எப்போதும் பரிசுத்த உதடோடு உம்மை ஆராதிக்க, துதிக்க, சோத்தரிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எதை பேசினாலும் ஆண்டவரை நெகட்டிவாக பேசாதபடி பாசிட்டிவாக பேச, நல்லதே பேச, நல்லதே விதைக்க, நல்லதுக்காக நாங்கள் பேச எங்களுக்கு ஒரு நல்ல செப ஆவி எங்கள் நாவில தாங்க, உதடையில் தாங்க, வாயில் தாங்க. எங்கள் இருதயத்தின் நிறைய வாய் பேச சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் இருதயத்தில் வசனங்களை நிரப்பி நாங்கள் பேச உதவி செய்யும். ஆத்மா ஆதாயம் செய்வதற்கு எங்கள் கையினாலே ஆண்டவரை ஆத்மாக்களை குணமாக்கக்கூடிய, வியாதிகளை சுகமாக்கக்கூடிய வல்லமை எங்கள் சரீரத்தில் எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறப்பா. பிசாசுகளை துரத்துவதற்கு இயேசு நாமத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆத்மா ஆதாயம் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சித்து காத்துக்கொள்ள முடிய செபிக்கிற ஆவியின் எல்லாவற்றையும் நீ பொறுப்பெடுங்க. அது மட்டுமல்ல, இந்த சபையை நடத்துகிற ஐயாவையும் அவர் துணைவியார் பிள்ளைகள் யாவரையும் சபையார் யாவரையும் இது பழகி பெருகணும். இன்னும் ஆத்துமாக்கள் நிரம்பணும். இன்னும் அநேக ஆத்மா இந்த பகுதியில் ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்படனா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களையும் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு வீடுகளில் நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த பட்டணத்துக்கு விரோதமாக கிரி செய்கிற எல்லா மாந்தரை கிரிகள், செய்வினை கிரிகள், செய்வன ஆவிகள், எல்லா மாயத்தின் ஆவிகள், வியாதி கொண்டுகிற ஆவிகள், பலவீனத்தை உண்டாகிற ஆவிகள், பொல்லாத ஆவிகள், எரிச்சல் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த எல்லையை விட்டு, இந்த ஊரை விட்டு, இடத்தை விட்டு வெளியே பாவடியாக கட்டுகிறது. உம்முடைய காரம் கூட இருந்து வழிநடத்தி இந்த பட்டணத்தை நீ சுத்திகரித்து இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்து பக்கம் திருப்பக்கூடிய இந்த சபைக்கு நீ கொடுக்க போகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் சோத்திரம் பண்ணுவா. சோத்திரம் 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 ஆண்டவரே. நீ பெரிய காரியத்தை செய்ய போகிறீர். இந்த மாதத்துக்கு பிறகு ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. வந்த விசுவாசிகள் எல்லாம் சத்தியத்தின்படி வாழ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ, ஆண்டவரே பிதாவின் சத்தத்தை கேட்டு வாழ்வதற்கு நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், எப்படி நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கணும், எப்படி உபவாசத்தோடு ஜெபிப்பது, எப்படி இரவலாக ஜெபிப்பது என்று
ஒரு ஆவி எங்கள் மேல் கொடுங்கப்பா. இப்போது ஊற்றுவீராக, சபை மேல் ஊற்றுவீராக. ஒரு இரவு கண்விழித்து செபிக்கிற ஆவி ஆண்டவர் பரிசுத்தாவியினர் ஊற்றுவீராக. ஒரு ஜெப பாரத்தை உண்டு பண்ணுங்க. என் தேசம் எப்படியாவது மனம் திரும்பணும், எங்கள் பட்டணம் மனம் திரும்பணும், எங்கள் தாலுக்கா மனம் திரும்பணும், எங்கள் தாசில்தார் மனம் திரும்பணும், இந்த பட்டணத்தில் வக்கீல்கள் மனம் திரும்பணும், இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் மனம் திரும்பணும், உண்மை அறியாத மக்கள் மனம் திரும்பணும். அவங்க இயேசுக்கிட்ட வரணும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் எல்லா விதக்கும் நீர் ஒருவரே எங்களோடு இருந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறப்பா. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. உம் சித்தத்தை நிறைவேற்றி தருவீராக. எல்லா துதியும் நமக்கு ஸ்திரத்திலும் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.